கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்துக்கென்று நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 சாமுவேலின் புத்தகம் 10வது அதிகாரம் 1 6 வசனங்கள் முடிய நான் வாசிக்கப் போகிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 10வது அதிகாரம் 1 6 வசனங்கள் முடிய. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமீன் எல்லையாகிய செல்சாகில் ராகாலின் கல்லறை அன்றைக்கு 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேடப்போன கழுதை அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதையின் மேல் இருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறார் என்று சொல்வார்கள். நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோரில் உள்ள சமபூமியில் சேரும்போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கு உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும், இன்னொருவன் 3 அப்பங்களையும், வேறொருவன் திராட்சரசமுள்ள ஒரு துருத்தியும் கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள். அவைகளை நீ அவர்கள் கையில் வாங்க வேண்டும். பின்பு பெலிஸ்தரின் தானையும் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்துக்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிறதான தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்ப்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புரும் மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய் என்பது. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் மகத்துவமான தேவனாகிய கர்த்தாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவர் இந்த காலை வேளையிலும் கூட ராஜாவின் சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை உயர்த்த நீங்கள் பாராட்டின இந்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்மை ஆராதிப்பதை விட, உம்மை தொழுது கொள்வதை விட, உம்முடைய நாமத்தை உயர்த்துவதை விட வேறு என்ன மேன்மைகளுக்கு இருக்க முடியும் ஆண்டவரே? கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரி எங்களை கர்த்தாவே உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து உங்களுடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் எங்களை கழுவின தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இரட்சகா, இந்த நாளிலும் கூட வாசித்த உங்களுடைய வேத வசனங்களோடு கூட ஆசீர்வாதங்களை கூட்டித்தாங்க. காணிக்க கொடுத்த கரங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த வார்த்தை கர்த்தாவை எங்களை ஒவ்வொருக்கும் பிரயோஜனமாக இருக்க, அதை சரியான காரியத்தை சரியாய் கர்த்தாவை வார்த்தையோடு பொறுத்த கர்த்தருடைய ஆவியானவர் அனுக்கிரகம் செய்துள்ளபடியாக இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நாம் உட்காரலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சுருக்கமான தேவனுடைய வார்த்தையை பார்த்து நான் வேகமாய் கடந்து செல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நல்லவராயிருக்கிறார். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவமாக இருக்குது. இந்த வசனத்திலிருந்து நான் பல முறை சபையில் பிரசங்கித்திருக்கிறேன். பல முறை இந்த வசனங்களிலிருந்து நான் சபையில் பிரசங்கித்திருக்கிறேன். இன்றைக்கி கூட மிக முக்கியமாக இந்த காரியங்கள் என்னுடைய இருதயத்தில் இருந்தபடினால இதை நான் தொடர்ந்து தியானிச்சுக்கிட்டு இருந்தேன். பிறகு இன்றைக்கி கூட நான் பிரசங்கிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. சரி, வெளியிருந்து யாரும் கூப்பிடுறதுக்கு கூட ஒரு சரியான சூழல் இல்லாதபடினால சரி, எனக்கு நானே பிரசங்கிக்கத்தக்கதான இந்த காரியத்தை ஒழுங்குபடுத்தியிருக்கிறேன். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது. தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கீசின் மகனாகிய சவுல் அவங்க வீட்டில் இருக்கிறதான கழுதை காணாமல் போயிடுச்சு. கழுதையை தேடிக்கிட்டு கூட இருக்கிற ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டுக்கிட்டு இவர் பல இடங்களிலே தேடி அலைந்து கொண்டிருக்கிறார். எங்கெங்கேயோ தேடுறாங்க, கழுதை கிடைக்கிற. கூட இருக்கிற வேலைக்காரன் சொல்கிறான், இந்த ஊரில் ஒரு ஞான திருஷ்டிக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா அவர் எல்லாவற்றையும் நமக்கு தெளிவாய் சொல்லிவிடுவார் அப்படி சொன்ன பிறகு சரி, அந்த மனுஷனை சந்தித்து அவருக்கு காணிக்க தரதுக்கு நம்மக்கிட்ட எதுவும் இல்லையே. பிறகு அந்த வேலைக்காரன் சொல்கிறான், என்கிட்ட அது இருக்குது இது இருக்குது சொன்ன பிறகு தீர்க்கதரிசியை சந்திக்க அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறாங்க. அங்கே தண்ணீர் பிடிச்சிருக்கிற பெண்களை விசாரிக்கிறாங்க. பெண்கள் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது, தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு, சீக்கிரமாக போங்க. இவங்க சந்திப்பதற்கு முன்னாடி தேவனாகிய கர்த்தர் தீர்க்கதரிசியாக இருக்கக்கூடிய சாமுவேலிடத்தில் விஷயத்தை சொல்கிறாரு. பென்ஜமின் கோத்திரத்து ஒருத்தன் வருவான், இந்த காரியம் அந்த காரியம் எல்லாவற்றையும் சொல்லிட்டு பிறகு அவனை இஸ்ரவேலின் தம்முடைய ஜனத்தின் மீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படியாக சொல்லியிருந்தார். இவன் கழுதையை தேடிக்கொண்டு தற்செயலாக பல இடங்களில் அலைந்து திரிந்து
பிறகு ஞான திருஷ்டிக்காரனாக இருக்கக்கூடிய சாமுவேலை சந்திக்கிறார். இவருக்கு எல்லாமே தற்செயலாக நடக்கிறது. அங்கே போய் தீர்க்கதரிசியை பார்க்கலாமே, அவர் ஏதாச்சும் சொல்லுவார், அப்படிதான் போகிறாங்க. ஆனால் அங்கே தேவனுடைய திட்டம் வேறு ஒன்றா இருந்தது. சாமுவேல் பலி செலுத்தின பிறகு ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த விருந்து யாருக்காக? மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா சவுலுக்காக தான். தேவனாகிய கர்த்தர் சொன்ன பிரகாரமாய் அந்த ஒரு ஒரு காளையினுடைய முன்னம் தொடையை அதை சமைச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. அங்கே போய் உட்கார்ந்தா என்ன எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, அங்கே உட்கார்ந்தா எல்லாமே வித்தியாசமாக இருக்கிறது. எல்லா காரியமும் வித்தியாசமாக இருந்தது. இவருக்கு ஒரு ராஜ்ய மரியாதை இருந்தது. இவருக்கு முதன்மையான ஒரு ஸ்தானத்தில் உட்கார வச்சாங்க. இவருக்கு ஸ்பெஷல் ஃபுட்டு. எல்லாமே என்ன நடக்குது ஒன்றும் புரியலை. எங்கேயோ வராரு, தீர்க்கதரிசி இவரை வரவேற்கிறாரு. இவருக்கு ஒரு விசேஷித்த ஒரு வரவேற்பு இருக்குது. அழகான ஆகாரம் கொடுத்தாங்க. எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. எல்லாமே முடிஞ்ச பிறகு தீர்க்கதரிசி அவர் அங்கிருந்து கொண்டு வந்த பிறகு அவர் தலையின் மீது தைல குப்பியை வார்த்து அவரை அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பண்ணின பிறகு அவர் இப்படியாக சில அடையாளங்களை சொல்கிறார். நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமின் எல்லையாகிய செல்வாக்கில் ராகேலின் கல்லரண்டைக்கு 2 மனுஷரை பார்ப்ப. அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேடப்போன கழுதைகள் அகப்பட்டது. இதோ உன் தகப்பன் கழுதை மேல் இருக்கிற கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறார் என்று சொல்வான். நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோரில் உள்ள சமபூமியில் சேரும்போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர்கள் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும், இன்னொருவன் 3 அப்பங்களையும், வேறொருவன் திராட்சரசமுள்ள ஒரு துருத்தியையும் கொண்டு வந்து உன் சுக செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பான். அவைகளை நீ அவள் கையில் வாங்க வேண்டும். பின்பு பெலிஸ்தரின் தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்துக்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகள் கூட்டத்திற்கு எதிர்ப்படுவாய். அவனுக்கு முன்பாக தம்புரும் மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேற மனுஷன் ஆவாய். இந்த தரிசனம் எவ்வளவு துல்லியமா இருக்கு பாருங்க. உன்னை தேடிட்டு வருவாங்க. அவங்க கையில் 3 அப்பம் இருக்கும், ஆட்டுக்குட்டி இருக்கும். இது எல்லாமே சாமுவேலுக்கு தெரியுமானா தெரியாது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஆதியும் அந்தமும் அறிந்தவராக இருக்கிறாரு. பிறகு அந்த தீர்க்கதரிசியில் கூட்டம் வரும். கர்த்தருடைய ஆவியானவர் உன் மேல் இறங்குவார். நீ தீர்க்க தரிசனம் சொல்லி நீ வேற மனுஷன் ஆவாய். இன்னைக்கு நம்முடைய செய்தி என்ன அப்படி பார்த்தோம்னா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இன்னைக்கு நம்முடைய ஓப்பனிங் ப்ரேயரு, அதுக்கு அடுத்தது இன்னொரு நபர் ஜெபிக்கிற நேரத்தில் கூட ஆண்டவரே எங்களையும் கூட பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் என்று ஜெபிக்கும் போதெல்லாம் நான் உண்மையாகவே தேவ ஆவியானவர் இந்த செய்தியை உறுதிப்படுத்தி கொண்டு வருகிறார் என்கிற ஒரு காரியத்துக்கு நேராக நான் கடந்து வர ஆண்டவர் கிருபை பாராட்டினார். இந்த செய்தியுடைய நோக்கம் பரிசுத்த ஆவி என்றால் என்ன, பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை குறித்து இது குறித்து ஒரு நீண்ட செய்தி சில வாரங்களாக நம்ம நிச்சயமாய் பார்க்க முடியும். இது ஒரு நீண்ட செய்தி. தீர்க்கதரிசியானவர் ஒரு அழகான ஒரு செய்தி பிரசங்கித்திருப்பார். பரிசுத்த ஆவி என்றால் என்ன, பரிசுத்த ஆவியின் மீது கேள்வி பதில் என்ற ஒரு நீண்ட செய்தி தொடர்ச்சியாக அவர் பிரசங்கித்திருப்பார். இன்னைக்கு நான் அது எல்லாவற்றையும் பேசப்போது கிடையாது. இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன விஷயத்தை உங்களுக்கு சொல்லி நான் சொல்ல வேண்டியதை சரியாய் சொல்லி சீக்கிரமாய் முடிக்க விரும்புகிறேன். ஆரம்ப காலகட்டங்களில், பழைய ஏற்பாடின் காலகட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் யார் யாருக்கு அருளப்பட்டிருந்தார் அப்படி பார்த்தோம்னா, தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்க தரிசிகள் மீது பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜாக்களின் மீது தேவனுடைய ஆவியானவர் இருந்தார். சில நேரங்களில் சில காரியங்களை செய்யும்படியாக சிலரை அபிஷேகித்து அந்த காரியத்தை தேவன் செய்ய வைப்பார். நியாயாதிபதியாக இருந்த சிம்சோன் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்தார். இப்படியாக ஒரு சில நேரங்களில் ஒரு சில குறிப்பிட்ட நபர் மீது இறங்கி அந்த வேலையை முடித்த பிறகு தேவன் அவர்களோடு கூட நிரந்தரமாய் தங்கிலாதபடிக்கு அந்தந்த நேரத்தை உபயோகப்படுத்தி கொண்டு வந்தார். எல்லாரும் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவாரா அப்படி கேட்டிங்கன்னா இறங்குவது கிடையாது. தேவன் குறிப்பிட்ட நபரை மட்டும் உபயோகப்படுத்தி கொண்டிருந்தார்.
ஆனால் இன்னைக்கு நாம வாழ்கிற இந்த காலகட்டம் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, மாம்சமான யாவர் மீதும் என்னோட ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேல் தீர்க்கதரிசியினுடைய அந்த தீர்க்க தரிசனம் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிர் தெழுந்து 50வது நாளிலே பெந்தகோஸ்த பண்டிகை, யூதர்கள் பெந்தகோஸ்த பண்டிகை அசைவாட்டும் பண்டிகை அங்கே ஆசரிச்சிருக்கிற நேரத்தில் முதலாவது பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு பொழிந்தருளப்பட்டார். அந்த நாள் முதற்கொண்டு மாமிசமான யாவரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கிருபையை தேவன் சபைக்கு கொடுத்தார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி பொழிந்தருளப்பட்ட தேவ ஆவியானவர் இன்னைக்கும் என்ன செய்கிறார்? அவர் ஜனங்களோடு கூட தம்முடைய திட்டங்களை நிறைவேற்றி கொண்டு வருகிறார். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சபையின் மக்கள் பரிசுத்த ஆவியை பெற்று ஏதாவது சில காரியம் நிகழ்கிறது, ஆனால் வேதம் சொல்கிறது போல அவர்கள் வேறு மனுஷர் ஆகியிருக்கிறாங்களா அப்படி பார்த்தோன்னா அதுதான் இல்லை. அதை தான் இன்னைக்கு செய்தியில் நம்ம வாசிக்க போகிறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி பெந்தகோஸ்த நாளில் பொழியப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் ஏறக்குறைய அங்கிருந்து அப்படியே கடந்து வந்து சபை எருசலேமில் துவங்கி எங்கே போய் முடிவடைஞ்சுங்க? ரோமில் போய் முடிஞ்சு போச்சு. ரோமில் சபை விழுந்து போனது. பிறகு 1906 வருஷம் திரும்ப அசுசா வீதியில் தேவன் அந்த பழைய பெந்தகோஸ்தையை திரும்ப கொண்டு வர ஆரம்பித்தார். தேவன் உலகத்தை கலக்க ஆரம்பித்தார். அப்பொழுதுதான் பெந்தகோஸ்தை திரும்ப அந்த அனுபவத்தை உலக மக்கள், சபையின் மக்கள் பெற்றுக்கொள்ள முடிந்தது. அவர்கள் உத்தமத்தோடு கூட தேவனை ஆராதித்து கொண்டிருந்தாங்க. அவங்க இருந்த சபை ஸ்தாபனத்தை விட்டாங்க, ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தாங்க, சோளத்தை சாப்பிட்டுக்கிட்டாங்க, கையில் டேமரிங் வச்சு அடிச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவனுக்காக நின்றாங்க. அது சில வருஷங்கள் இருந்தது. பிறகு அது பாரம்பரியமாய் மாறி போனது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எப்படி கிரியை செய்து கொண்டு இருக்கிறார், அதை தான் இன்னைக்கு நம்ம செய்த பார்க்க போகிறோம். இந்த முதல் மனுஷனாகிய சவுலை தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஆவியினால அபிஷேகம் பண்ணுகிறார். இவர் ராஜாவாக வேண்டும் என்று விரும்பினாரா அப்படி பார்த்தீங்கன்னா, இவருக்கு ராஜாவாக வேண்டிய எந்த விருப்பமும் பிரயாசமும் கிடையாது. தேவனே அவரை தேடி வந்தார். தேவன் தேடி வந்தார்னா இஸ்ரவேல் ஜனங்க கேட்டாங்க, எங்களுக்கு எல்லா ஜனத்தில் ராஜா இருக்கிறது போல எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். தீர்க்கதரிசியாக சாமுவேல்கிட்ட சொன்னாங்க. அப்போ தேவனாகிய கர்த்தர் சாமுவேல்கிட்ட சொல்றாரு, ஒரு ராஜா ஏற்படுத்தினா இந்தந்த காரியம் நடக்கும், உன்னுடைய அபிப்பிராயத்தை ஜனங்களிடத்து சொல்லு. சாமுவேல் இந்த வார்த்தை கேட்டபோது விசனமாக இருந்து தன்னுடைய அபிப்பிராயத்தை ஜனங்களிடத்தில் சொன்னார். ஆனாலும் ஜனங்களை சேர்ந்தாங்க, ராஜாவை கேட்டாங்க. சரி, ஆண்டவர்களுக்கு ராஜாவை தரப்போறாரு. அப்படி ஜனங்க கேட்டபடினால கொடுக்கப்பட்ட ஒரு ராஜா தான் சவுல். இஸ்ரவேலில முதல் ராஜா 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினார். முழு இஸ்ரவேலில மிக உயரமானவர், பெஞ்சமின் கோத்திரத்தை சார்ந்தவர். சவுல் எப்படி இருப்பாரு? அழகா இருப்பாரு, பலசாலி. அவங்க அப்பா ஒரு பலசாலி, அவங்க அப்பா ஒரு பராக்கிரமசாலியா இருந்த அந்த குடும்பத்திலிருந்து வந்தவர் தான் சவுல். சவுல் ஒரு நல்ல திடகாத்திரமானவன். சவுல் ராஜாவான பிறகு கூட பார்த்தீங்கன்னா ராஜ்யபாரத்தில் யார் யார் பலசாலியாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, தன்னுடைய அரசாங்கத்தில் சேர்த்துக்கொள்ள ஆரம்பிச்சு. அப்படிப்பட்ட நல்ல திறமசாலி தான் சவுலாக இருந்தார். ஆனால் இந்த சவுளுடைய ஊழியம் இந்த ராஜ்யபாரம் 40 வருஷம் இருந்தாலும் கூட தேவன் இந்த சவுளுடைய ராஜ்யபாரத்தை வெறுக்க ஆரம்பித்தார். 2வது வருஷத்தை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்? தேவனே ஒரு மனுஷனை தேடி தேவனே அபிஷேகம் பண்ணிட்டு பிறகு தேவனாகிய கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசிகிட்ட சொல்றாரு, கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒருத்தரை தேடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ 2வது வருஷத்துல இருந்து சவுளுடைய அந்த காரியம் தேவனுக்கு ஏற்றதாய் இல்லாமல் போச்சு. சவுல் ரொம்ப மோசமானவனா அப்படி கேட்டனா ரொம்ப மோசமானவனா இல்லை. அப்படி வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனுஷன், நல்ல குணாலட்சணங்கள் இருந்தது. ஒரு சின்ன சின்ன வசனத்தை வாசிச்சுட்டு நான் சொல்ல போது நான் சீக்கிரமாய் சொல்ல விரும்புகிறேன். இந்த காரியமெல்லாம் எப்படி நடந்தது வாசிக்கலாம். 10வது வசனம். அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால்
அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். அதுக்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லோரும் அவன் தீர்க்க தரிசிகளோடு இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை கண்டபோது, கீசின் குமாரனுக்கு வந்தது என்ன, சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று அந்த ஜனங்கள் ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். கீசின் குமாரனுக்கு என்ன பாச்சு, சவுலு கூட தீர்க்கதரிசி ஒருத்தர் ஆயிட்டானா அப்படி கேட்கிற அளவுக்கு ஐயாவுடைய வாழ்க்கை அப்படியே மாறி போச்சு. தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சாரு, யுத்தங்களை செய்ய ஆரம்பிச்சாரு, 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினார். பிறகு இன்னொரு சந்தர்ப்பத்தில் கூட இப்படியாக அவர் தீர்க்க தரிசனம் சொன்னார். இப்படி தீர்க்க தரிசனம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. வாழ்க்கை மாறி போச்சு. ஆனால் தேவனுக்கு அவர் பிரியமாய் நடக்க முடியல. தேவனுக்கு கூட அவன் பிரியமாய் இல்லை. தேவனும் கூட அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டார். அப்படிதான் ஏன்? ஒரே கோத்திரத்தை சார்ந்த 2 பேர், ஒரே பேர் தான், ஒரே பேர், அதே கோத்திரம். ஆனால் அந்த மனுஷன் இவருக்கு அப்படியே வித்தியாசமானவராக இருந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ தேவனே ஒருத்தர் தேர்ந்தெடுத்துட்டு தேவனே ஒருத்தர் நிராகரிப்பாரா அப்படி பார்த்தோம்னா, தேவனுக்கு ஆதியும் அந்தமும் தெரியும். தேவன் யாரையும் வெறுக்கிறவர் கிடையாது. ஒருத்தர் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் கிடையாது. எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்படிதான் தேவன் இருப்பார். ஆனால் என்னென்ன வித்து இருக்கிறதோ அந்தந்த வித்து அதனுடைய குவாலிஃபிகேஷன், அதனுடைய குணலட்சணத்தை அது வெளிப்படுத்துகிறதா இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பொதுவாக யாரு ராஜாவா வரணும்? உண்மையா நீங்க சொல்ல போனா பெஞ்சமின் கோத்திரம் ராஜாவாக வரக்கூடாது. யாக்கோப் இப்படியா சொல்றாரு, செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவது கிடையாது. அப்படின்னா ராஜ்யபாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படி பார்த்தோம்னா யூதா கோத்திரத்துக்கு தான் ராஜ்யபாரம். அப்ப ஏன் ராஜ்யபாரத்தை முதல் தேவன் பெஞ்சமினுக்கு கொடுத்தார் அப்படி கேட்டோம்னா, தேவன் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னாடியே ஜனங்க அவசரப்பட்டதுனால ஜனங்களுடைய எண்ணங்கள் என்னவா இருந்தது, ஒரு ராஜா தகுதியுடையவனா இருக்கணும், மற்ற ராஜாவை போல இவரும் கூட அழகான தகுதியுடையவனா இருக்கணும் அப்படிலாம் விரும்புறதுனால பல நேரத்தில் நீங்க விரும்புறதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருவார். ஆனா தேவன் விரும்புகிறதை பெறுவதுதான் மிக முக்கியமா இருக்கும். நம்முடைய பார்வைக்கு எது சரியா இருக்கிறதோ பல நேரங்களிலே அது தேவனுடைய பார்வைக்கு சரியில்லாமல் இருக்கும். அப்ப தாவீதையே கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கலாமே. பார்த்தீங்கன்னா என்னன்னா, தாவீது தான் வந்திருக்கணும். தேவன் தம்முடைய ஒழுங்கு கிரமத்தில் இருக்கிறவரா இருக்கிறார். ஒரு விஷயம் நான் அதுக்குள்ள போகல, அதை நான் தொட்டுட்டு நான் வேற விஷயத்துக்கு நான் போக விரும்புகிறேன். தாவீதுடைய அந்த யூதா கோத்திரத்திலிருந்து வந்த அந்த காரணம் பார்த்தீங்கன்னா, யூதா தன்னுடைய மருமகளிடத்தில் சேர்ந்துதான் சந்ததி வரும். ஆனால் யூதாக்கு மருமகள் என்று தெரியாது. ஏர் ஓனான் என்று சொல்லக்கூடியவங்களாம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாதவளா இருந்தபடினாலே அவங்க மரிச்சு போனாங்க. சந்ததி நிறுத்தணும், என்னென்னவோ காரியம் நடந்துச்சு. ஆனால் தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாரு. தாமார் மூலமாக அதே டைரக்டா யூதாவின் வித்து வந்து அங்க பேரஸ் அப்புறம் சேலாவா 2 பேர் ரெட்ட பிள்ளைங்க பிறந்தாங்க நினைக்கிறேன். ரெட்ட பிள்ளைங்களா? ஆகையினால அங்க இந்த பிள்ளைங்க பிறந்தாங்க. அப்ப மருமகளிடத்தில் மாமனாருடைய வித்து வந்தபடினாலே வேசித்தனம் பண்ணிட்டு ஒரு சந்ததி வந்துச்சுன்னா தேவனுடைய பிரமாணத்தின்படி 10 தலைமுறை என்ன செய்யக்கூடாது, கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசிக்கக்கூடாது. இது தேவனுடைய திட்டம். லோத்துடைய குமாரர் கூட என்ன செய்யக்கூடாது, மோவாபியர் அம்மனியரும் கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானவர்கள். இங்க ஜூதா கோத்திரத்தில் அந்த வித்து இங்க தவறான முறையில் விதைக்கப்பட்டபடினால 10 தலைமுறை வரைக்கும் தேவன் அதை ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருந்தார். நீங்க கணக்கு போட்டு பாருங்க, மத்திய சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே கணக்கு போட்டுட்டு வந்தீங்கன்னா தாவீது இந்த 10 கோத்திரத்தில் 10 தலைமுறை இருந்து தாண்டி வந்தவராக இருப்பார். தாவீது காட்சிக்கு வர வரைக்கும் தேவன் தம்முடைய திட்டத்தை அப்படியே நிறைவேற்றி நிறுத்தி வச்சுக்கிட்டே இருந்தார். அப்போ தேவனுடைய மனதில் தாவீது ராஜ்யபாரம் பண்ணணும். ஜனங்க கேட்டாங்க, ஒரு அழகா இருக்கணும். அதனால தான்
உங்கள் கண்ணுக்கு மாப்பிள்ளை ரொம்ப அழகாக இருக்கணும், சோன் இந்த நடிக்கிற போல இருக்கணும், சோன் நடிக்கை போல இருக்கணும், இதெல்லாம் ஆசைப்படாதீங்க. கல்யாணம் பண்ணுகிற பிள்ளைங்க அவரை போல முகத்தை இருக்கணும், இவரை போல அழகு வஞ்சனை உடையது. தேவனுடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கைக்கு யார் துணையாய் கொடுத்தா சரியாக இருக்குமோ அந்த துணையை நான் கண்டுகொள்ள உதவி செய்யுங்க. ஜனங்க ஒரு ராஜாவை கேட்டாங்க. ஒரு ராஜாவை கேட்டு எல்லா தகுதியும் சவுலுக்கு இருந்தது. ஆனால் அவனுடைய ராஜ்யபாரம் சீக்கிரத்தில் முடிவடைந்து போனது. தாவீதோ தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்க என்ன நடக்குது? திரும்ப ஒரு முறை கூட இவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு நாயோதிக்கு போறாரு. நாயோதி என்றால் என்ன அர்த்தம் அப்படி பார்த்தீங்கன்னா, வேதாகம கலாச்சாலை. சாமுவேலுடைய காலகட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு வேதாகம கலாச்சாலை. அங்கே இருக்கிறதான லேவி கோத்திரத்தெல்லாம் சேர்த்து அவருக்கு நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுத்த ஒரு இடம் பேர் தான் நாயோதி. அது எபிரேய பேர். அதை அப்படியே மொழியாக்கம் பண்ணாமல் விட்டுட்டதுனால நமக்கு அதோடைய மீனிங் தெரிய மாட்டேங்குது. இந்த இடத்துல யாரை தேடிட்டு போறாரு? ஐயா, தாவீதை தேடிட்டு போறாரு. தாவீது இப்போது கோலியாத் என்ற ஒரு மனுஷன் ஜெயித்த பிறகு ஜனங்க எல்லாரும் புகழ்றாங்க. தாவீது கொண்டதோ சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டதோ 10000. அப்படி புகழ்ந்த உடனே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த சவுலுக்கு பைபிள் சொல்றது அவனுக்கு காய்மைக்காரமாக இருந்ததான், ஜெலசஸ். அவன் பொறாமைப்பட்டு எனக்கும் 1000 கொடுத்துட்டாங்க, அவனுக்கு 10000 கொடுத்துட்டாங்களே அப்படி நினைச்சிட்டு இன்னும் ராஜ்யபாரம் மட்டும் அவனுக்கு கிடையாது. நீங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணா எப்படி இருப்பாங்க அப்படி பார்த்தோன்னா, சவுல் மிக பெரிய மனுஷன். இந்த பையன் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பையன் பார்த்தீங்கன்னா, சவுலுக்கு தாவீதுக்கு 17 வயசு. எல்லா வேதபாரர்கள் அல்லது வேதத்தை ஆராயக்கூடிய ஒத்துக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு அப்போது 17 வயது தான். அப்போ இந்த 17 வயது உள்ள இந்த பையன் மேல ஒரு பெரிய ராஜா பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அந்த பையன் முழு இஸ்ரவேலுடைய நிந்தனையை மீட்ட பையன். அதே நேரத்தில் சவுலுக்கு ஒரு ஆவி பிடிச்சுக்கிட்ட பிறகு இந்த சவுலுடைய அந்த அந்த பொல்லாத ஆவியை விரட்டுவதற்கு இவன் தம்பூரு வாசிக்கிற நேரத்தில் பேய் ஓடி போயிடும். அவ்வளோ நல்ல குணலட்சணம் இருக்கிற பையன் இவனை விட்டுட்டா நமக்கு அடுத்தபடியாக எப்போது இவன் ராஜாவா வந்துருவான்னு நினைச்சு இவனை வேட்டையாடுவதற்கு சதா இவனை துரத்திக்கிட்டே போக ஆரம்பிச்சார். ஒரு முறை வீட்டில் இருக்கிற நேரத்தில் கையில் ஒரு ஈட்டி எடுத்து ஓங்கி குத்த ஆரம்பிச்சிட்டாரு. அவன் விலகினபடினால அந்த ஈட்டி சுவரில் பதிஞ்சது. இப்படியாக தொடர்ந்து இந்த காரியம் நடந்துகிட்டே இருந்தது. பைபிள் என்ன சொல்றது அப்படி பார்த்தோம்னா, சவுல் மீது தேவனால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. என்னையா இது? தேவன் அவனை அபிஷேகிக்கிறார், அவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான், ஒரு பொல்லாத ஆவி அவனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. சரி, தாவீதை தேடுங்க, அவனை விட்டுட்டா அவன் ராஜாவாயிடுவான். எப்போ பார்த்தாலும் அவனுக்கு நிம்மதியாக தூங்க முடியல. ஒரு விதமான பயம் கலக்கம் நடந்து கொண்டே இருக்குது. தம்முடைய சேவகரை அனுப்புறான், சேவகர்கள் தேடி போறாங்க. எங்க இருக்கிறான் தாவீது? நாயோதியில் இருக்கிறான். சேவர்கள் அங்கே நாயோதிக்கு போறாங்க. சேவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் விழுகிறார். சேவர்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. திரும்ப ஒரு கூட்டத்தை அனுப்புகிறான் சவுல். அவர்கள் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. மூன்றாவதாக சவுலே நாயோதிக்கு போறான். அவன் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாரு. அவனும் தீர்க்க தரிசனம் சொல்றான். என்ன புரிய மாட்டேங்குது எனக்கு. ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் இப்போது பொல்லாத ஆவி அவனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. திருப்ப நாயோதிக்கு போறான். திருப்ப பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாரு. திருப்ப அவன் தீர்க்க தரிசனம் சொல்றான். என்னங்க ஐயா அது? தேவனுடைய ஆவியானவர் வராரு, அவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். திருப்ப அவன் தனியா போன பிறகு பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு கடந்து போகிறாரு. வேறொரு ஆவி அவனை கலக்கம் பண்ணிக்கிட்டே இருக்குது. அவனுக்கு நோ பீஸ் ஆஃப் மைண்ட். அவனால நிம்மதியா இருக்க முடியல. ஏதோ அவனுக்கு ஒரு பயமும் ஒரு குழப்பமான மனநிலை அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. தாவீதுக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டே இருக்கிறான். ஆனால் தாவீதோ அவருடைய வயதையும் அவர் மேல உள்ள அபிஷேகத்தை பார்த்து
அவரை விட்டு விட்டு விலகி போய்கிட்டு இருக்கார். 2 முறை ஆண்டவர் தாவீதிடத்தில் அவரை ஒப்பு கொடுத்த போதும் கூட தாவீது சொல்றார், ஓ அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் எதையும் செஞ்சிடக்கூடாது. பல முறை இந்த சவுல் அழுது, என் மகனே தாவீதே, நீ என்னை விட நீ நல்லவன் தான், சவுலே ஆசீர்வதிப்பாரு. அப்படி சொல்லிட்ட பிறகு திரும்ப கூட அவர் என்ன செய்வார்? தாவீதுக்கு விரோதமான காரியத்தை செஞ்சுக்கிட்டு வந்தார். என்னுடைய கேள்வி என்ன அப்படி பார்த்தோம்னா, பரிசுத்த ஆவியானவர் அவனை அபிஷேகம் பண்ணின பிறகு, பரிசுத்த ஆவியை பெற்று அவன் வேறு மனுஷனாய் மாறுவான் என்று சொன்ன பிறகு அவனுடைய வாழ்க்கையில எந்த மாற்றமும் ஏற்படலையே. அவனுடைய முடிவு எப்படி, கொஞ்சம் கவனிங்க, அவனுடைய முடிவு எப்படியா இருந்துச்சு? கடைசியில் அவன் தற்கொலை பண்ணி இறந்து போனான். அவனும் அவனுடைய ஆயுதபாரியை சேர்ந்து தற்கொலை பண்ணி இறந்து போனாங்க. தற்கொலை பண்ணி இறந்து போவதுக்கு முன்னாடி யாரு இஸ்ரவேலை விட்டு துரத்தப்பட்டாங்களோ அப்படிப்பட்ட ஒரு குறி சொல்லுகிற ஒரு பெண்ணிடத்தில் போய் குறி கேட்க ஆரம்பித்தான். தன்னுடைய சேஷபுத்திரர் பாகத்தை விற்று போட்டான். முடிவில் அவன் தற்கொலை பண்ணி செத்து போனான். சபை கவனிங்க, அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்த பிறகு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை வச்சு தீர்க்க தரிசனம் சொல்ல முடியுமானா? சொல்ல முடியும். பரிசுத்த ஆவி வந்த பிறகு ஏன் அவனுடைய குணலட்சணங்கள் மாறல? இது ரொம்ப முக்கியமா இருக்குது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கும் கூட அந்த ஆதி மூல பெந்தகோச சபை விழுந்து போன பிறகு இன்னைக்கு லவோதிகேயா சபை ரன் ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்க எந்த சபைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா, பெந்தகோச சபைக்கு போய் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவி இல்லாம சபை இருக்காது. அங்க ஆராதனையில பார்த்தீங்கன்னா பாடல்களை திரும்ப 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 பாடணும். இன்னும் சில இடங்களில் கலர் கலர் லைட் எரியும். இன்னும் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கேயும் ஆடுவாங்க. அங்க அந்நிய பாஷை பேசாமல் பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது உண்மை கிடையாது. அப்ப பரிசுத்தாவியை பெற்ற பிறகு அந்நிய பாஷை தான் அடையாளமா? பரிசுத்தாவி பெற்றதுக்கான அடையாளம் என்ன? அதை குறித்து நம்ம பார்க்க போறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் கிறிஸ்துவின் நாவி எனக்குள்ள வந்தா என்ன நடக்கும்? பரிசுத்தாவியை பெற்ற, உண்மையாகவே பரிசுத்தாவியை பெற்ற சவுல் இருந்தான். ஆனால் அவனுக்குள்ள இந்த காய்மகாரம் இருந்துகிட்டே இருந்தது. அதே நேரத்தில் தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவனை சதா அவனை கொலை பண்ணணும் விரும்பிக்கிட்டே இருந்தார்னா அப்படி நடக்குமா? ஏன் அப்படி நடந்துச்சு? அது இன்னைக்கும் அப்படி நடக்குமா? அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னவா இருக்கிறார்? பழைய ஏற்பாடு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூதனுக்கும் விருத்த சேதனம் தான் முத்திரையா இருந்தது. தீர்க்கதரிசி சொல்றாரு அது பரிசுத்த ஆவிக்கு அடையாளம். என்ன தீர்க்கதரிசி சொல்றாரு? தீர்க்கதரிசி சொல்றாரு சேஷ்ட புத்திர பாகம் தான். அன்னைக்கு சேஷ்ட புத்திர பாகம் கிடையாது. இன்னைக்கு நீங்க உண்மையான பரிசுத்த ஆவி பெற்றீங்கன்னா இதுதான் சேஷ்ட புத்திர பாகம். நான் சொல்ல இதெல்லாம் தீர்க்கதரிசி சொல்லிட்டு வர்றாரு. அப்ப பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு நான் துள்ளி குதித்து நான் அந்நிய பாஷை பேசி வரங்கள் கிரியை செய்ய முடியுமா? இது எல்லாமே இருக்கிறது. ஆனால் இது எல்லாமே அந்த ஒழுங்கு கட்டத்துக்குள்ள இருக்கிறதா? அதை தான் இன்னைக்கு ஆராய்ச்சி பார்க்க போறோம். தீர்க்கதரிசி ஒரு முறை என்ன செய்ய ஆரம்பிச்சாரு? அவர் ஒரு வாலிபனா இருக்கிற அந்த காலகட்டத்தில் அவங்க வீட்டுக்கு ஒரு வயசான ஒரு பாஸ்டர் ஒருத்தர் வருவார். வந்த பிறகு இவரை சந்திப்பார். அந்த வயசான ரொம்ப ஏழையான ஒரு பாஸ்டர். இவர் கொஞ்சம் சம்பாதனை வச்சிருப்பார். அவருக்கு ஒரு காணிக்கை கொடுத்து அனுப்புவார். அப்போ இவருக்கு மீன் பிடிக்கிற அந்த வழக்கம் இருந்தபடினால அந்த பாஸ்டர் சொல்லிட்டு போனார், பிரதர் எங்கள் ஊரில் ஒரு டேம் இருக்குது, அங்கே நிறைய மீன்லாம் இருக்குது, நீங்கள் ஒரு நாளைக்கு வந்தீங்கன்னா அங்கே நிறைய மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொன்ன பிறகு இவர் என்ன சொன்னார், சரி நான் என்னுடைய வண்டிக்கு பெட்ரோலும் என்னோடய செலவுக்கெல்லாம் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுக்கிட்ட பிறகு நான் உங்கள் ஊருக்கு வரதுக்கு முன்னாடி நான் என்ன செய்கிறேன், ஒரு லெட்டர் போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். அந்த பாஸ்டர் சரி ஓகேன்னு சொல்லிட்டாரு. இவர் ஒரு குறிப்பிட்ட நாளில் கொஞ்சம் காசெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு அவருக்கு ஒரு லெட்டர் போட்டார். ஸோ இந்த நாளில் நான் வரேன் அப்படி லெட்டர் போட்ட பிறகு இவர் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுட்டு அந்த குறிப்பிட்ட நாளுக்கு அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போனார். அந்த வீட்டை கண்டுபிடிச்சிட்டார். அந்த வீட்டை தட்டின உடனே அந்த வீட்டில் ஒரு வயசான ஒரு அம்மா வெளியே வந்தாங்க.
அவங்க கிட்ட சொன்னார், நான் இங்கே கெண்டக்கிலேருந்து வரேன், என் பேர் வில்லியம் மேரியன் பிரானாம், என்ன வர சொன்னாருங்க. ஐயோ அவர் ஊழியத்துக்கு போயிட்டாரு அப்படின்னாங்க அந்த அம்மா. இவருக்கு ரொம்ப பெரிய குழப்பம், என்ன வர சொன்னாருங்களே, ஐயோ அவர் ஊழியத்துக்கு போயிட்டாரு. அப்படி பார்த்தா வீட்டில் அந்த அம்மா வீட்டில் சமைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, அப்படியே விட்டு போயிட்டாரு. அவர் கேட்டார், அவர் சமைக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லாமல் அப்படியே போயிட்டார். ஐயோ அவர் தேவனுடைய மனுஷன் அப்படின்னு சொன்னார். சரி, அந்த அம்மா அந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த தண்ணி டேம் இருக்க சொல்லிட்டாங்க. இவர் போனார், அங்கே போய் மீன் பிடிச்சார். மீனெல்லாம் பிடிச்சிட்டு நேராக அந்த வீட்டுக்கு எடுத்து அந்த அம்மா கிட்ட கொடுத்தாரு. கொடுத்த பிறகு அந்த அம்மா மீனை பொறிக்கிறதுக்கு எண்ணெய் கூட கிடையாது. இவர் கொஞ்சம் காசெல்லாம் கொடுத்துட்டு அந்த அம்மா எண்ணெய் பொறிக்க சொல்லிட்டு, இது மீன் பிடிக்கிறது என்னென்னா அவர் சாப்பிட்றதுக்காக கிடையாது, அது ஒரு வேட்டையாடக்கூடிய ஒரு ஹேபிட். அதுக்காக அவர் அங்கேருந்து வராரு. ஒரு விதமான குழப்பம், இந்த மனுஷன் வர சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாரு, இவர் எங்கேயோ போயிட்டாரு அப்படி நினச்சிட்டு ஒரு விதமான தோல்வியோடு கூட திரும்பி போயிட்டு இருக்கார். இவர் அப்படி திரும்பி தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி வந்துட்டு இருக்கிற நேரத்தில் நிறைய கார்கள் பிரயாணப்பட்டு போய்கிட்டு இருக்குது. அந்த கார்களில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஜீசஸ் நிறைய ஏராளமாக போயிட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடி அவர் போய்கிட்டே இருந்தார். நிறைய எல்லா கார்களும் போயிட்டு ஒரு பெரிய மைதானத்தில் போய் எல்லாமே நின்றது. பிரதர் பேனமும் கூட அங்கே போனார். அங்கே போன பிறகு ஏராளமான கார்கள் இருந்தது. அது ஒரு கிறிஸ்துவ மீட்டிங் நடந்துக்கிட்டு இருந்தது. அந்த இடத்துக்கு போய் பார்த்தோம்னா ஏராளமான ஊழியக்காரர்கள் இருந்தாங்க. மிக பிரசித்தி பெற்ற பெரிய 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 ஊழியக்காரர்களாக இருந்தாங்க. அது ஒரு நல்ல அழகான ஒரு கூட்டமாக இருந்தது. அந்த கூட்டத்தில் அழகான பாட்டு பாடியிருந்தாங்க, அழகான கூட்டம் நடந்துகிட்டு இருந்தது. பிரதர் பேனம் பார்த்துட்டு இருந்தார். நிறைய பேர் தங்களை அறிமுகப்படுத்தி சொன்னாங்க, நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க, உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊழியம் என்ன. நிறைய பேர் போனாங்க, அவங்க பெரிய பெரிய படித்தவங்க தங்களை அறிமுகப்படுத்துகிறோம். சோனுடைய பெயர், நான் இந்த சபை போதகனாக இருக்கிறேன், நான் இந்தந்த காரியம் படிச்சிருக்கிறேன், அறிமுகப்படுத்திட்டு போயிட்டாங்க. கடைசியில் சின்ன பையனாக இருக்கக்கூடிய இவர் கூட என்ன செஞ்சார், போனார், நான் பேப்டிஸ்ட் பிரிச்சராக இருக்கிறேன், என்னுடைய பெயர் வில்லியம் மேரியன் பிரானாம் அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஒரு டிஷர்ட் போட்டுன்னு, ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுன்னு, ஒரு சின்ன பையன் சொல்லிட்டு போயிட்டார். எல்லாத்தையும் கேட்டாங்க. அதை கேட்டுட்டு இருக்கிற நேரத்தில் அங்கே ஒரு மனுஷன் அந்நிய பாஷை பேசுகிறாரு. அங்கே முழுவதுமாக பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தெழப்படுறாரு. அந்த இடம் எப்படி இருக்குன்னா, தேவ ஆவியானவருடைய அசைவு அப்படியே இருந்தது. பேனம் சொல்கிறாரு, ஒருவேளை இது 1000 வருஷ அரசாட்சி துவங்கிடுச்சான் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த கூட்டம் முழுவதுமாக பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு இருந்தது. ஒரு மனுஷன் எழும்பி அந்நிய பாஷை பேசுகிறாரு. பேசின பிறகு அந்த அந்நிய பாஷையை வேறு ஒருவர் வியாக்கியானப்படுத்தார். துல்லியமாக இருந்தது, அற்புதமாக இருந்தது. ஆச்சரியப்படுற, இதெல்லாம் அவருக்கு புது அனுபவம். இவர் அதுக்கு முன்னாடி இப்படி அந்நிய பாஷை பேசுகிறதோ வியாக்கியானப்படுத்துகிறதோ இவர் பார்த்ததே கிடையாது. எல்லாமே ஆச்சரியமாக இருந்தது. எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒருவேளை 1000 வருஷம் அரசாட்சியில் இருக்கணும், நான் பரலோகத்தில் தான் இருக்கிறேனா அப்படிலாம் கூட நினைக்கிற அளவுக்கு அந்த கூட்டம் அற்புதமாய் அருமையாக இருந்தது. கூட்டம் முடிஞ்சு கொஞ்சம் வெளில போன பிறகு அங்கேருந்து ஒருத்தர் வந்தார். பிரதர், அவர் கேட்டார், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். யாரை? பிரதர் பேனத்தை. அவர் சொன்னார், நான் பெற்றனா என்னன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு தான் பதில் சொன்னார். 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் அந்த ஆள் யார் என்பதை, அவருடைய ஆவியை இவருக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியை கொண்டு கணிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் இன்னொருத்தர் வந்தார். அவர் சொன்னார், பரிசுத்த ஆவி ரொம்ப முக்கியம், அந்நிய பாஷை ரொம்ப முக்கியம் அப்படின்னா அந்த ரூமுக்கு போங்க, அங்கே போனால் உங்களுக்கு இதுக்கான எல்லா வழிமுறையை சொல்லி தருவாங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க அப்படிலாம் சொன்னார். பேசினா அவருடைய ஆவியையும் இவர் இருந்து கணிச்சுக்கிட்டார். எல்லாமே முடிஞ்சது. இவர் திரும்ப அங்கேருந்து போய் காரில் போய் உட்கார்ந்தாரு. இவருக்கு பெரிய குழப்பம். ஏன்னா அந்நிய பாஷை பேசின ஒரு மனுஷன் வியாக்கியானம் பண்ணார். ஒருத்தர் நல்ல மனுஷன், இன்னொருத்தன் பொண்டாட்டியை விட்டுட்டு இன்னொரு பொம்பளையை வச்சுக்கிட்டு அதுக்கு பிள்ளையை பெற்றுக்கிட்டு மாய்மாலமான வாழ்க்கை செஞ்சுருக்கிறான். ஆனால் அவன் மேலே பரிசுத்த ஆவியார் பொழியப்பட்டு அவன் அந்நிய பாஷை பேசி வியாக்கியானம் பண்ணான். இவருக்கு குழப்பமாக இருந்தது, என்ன ஐயா இது? ஆனால் வரங்கள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அவனுடைய வாழ்க்கை தவறாக இருக்குது, அவன் தவறானவராக இருக்கிறான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தரப்பட்டு வியாக்கியானப்படுத்திட்டு இருக்கிறான. ஆனால் வியாக்கியானம் எல்லாம் சரியாக இருந்தது. இவருக்கு அங்கேருந்து குழப்பம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுதான் பிரதர் பேனத்தோட ஊழியத்தில் டேர்னிங் பாயிண்ட், மிஷா வாக்கா. அங்கதான் அடுத்த நாள் இவரை பிரசங்கிக்க அழைச்சாங்க. மிக பெரிய பெரிய ஊழியக்காரர் இருக்கிற நேரத்தில்
சின்ன பையனை போல தாவீது எப்படி இஸ்ரவேலில் நுழைந்தது போலவே இவர் அந்த கூட்டத்தில் நுழைஞ்சாரு. என்ன பிரசங்கிக்கணும் ஒன்றும் தெரியாது. வேணும் சொல்றாரு, நான் முதலாக ஒரு மைக்குக்கு முன்னாடி நின்று பிரசங்கித்தது அதுதான் முதல் முறை. எனக்கு பயமா இருந்துச்சு. அந்த ஜனங்களுக்கு முன்னாடி என்ன பேச போறாங்க, அவங்க எல்லாம் படிச்சவங்க, பெரிய பெரிய பைபிள் ஸ்காலர் இருந்தாங்க. எனக்கு என்னன்னு தெரியல. நான் ஒரு வசனத்தை மனசுல வச்சுக்கிட்டு இந்த காரியத்தை சொன்னேன். அவன் பாதாளத்துக்கு போகும்போது அங்க பூக்கள் இல்லை. அவன் பாதாளத்தில் போகும்போது அவங்க அம்மா இல்லை, அப்பா இல்லை, இப்படின்னா இதுதான் சொன்ன. அதுக்கடுத்து என்ன சொன்ன எனக்கு தெரியல. கூட்டமெல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லா போதகெல்லாம் கீழே விழுந்து கிடக்கிறாங்க. பிறகு நான் போன பிறகு எல்லாரும் நோட் எடுத்துட்டு இந்த மாசத்துல எனக்கு டேட்டு கொடுங்க, அந்த மாசத்துல டேட்டு கொடுங்க. அதுதான் என்னோட வாழ்க்கையில பெரிய டேர்னிங் பாயிண்ட் உண்டாக்கினது. மிஷவாக்கா. இப்ப நான் என்ன சொல்ல போறேன், இங்கேயும் சவுலை போல ஒரு மனுஷன் மீது பரிசுத்த ஆவியானவர் விழுகிறார். அவனும் கூட வியாக்கியானப்படுத்துகிறான், வரங்கள் கிரியை செய்கிறது. ஆனால் அவன் தவறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ளே இருப்பாரையானால் அவர் என்னை மாற்றணும். பைபிள் தான் சொல்ல, பவுல் தான் சொல்ற, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாமே புதிதாயின. நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி எப்படி இருந்தனோ, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடி எப்படி இருந்தனோ, 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் ஆன பிறகு நான் அப்படியே நின்றுட்டு இருப்பேனா? எங்கேயோ தப்பு. ஒருவேளை நான் குதிச்சு அந்நிய பாஷை பேசலாம். என்னப்பா அதெல்லாம் உண்மையா? பேச முடியுமா? நான் குதிச்சு அந்நிய பாஷை பேசலாம், ஆனால் என்னுடைய வாழ்க்கை தவறாக இருந்து கொண்டே இருக்கும். இது தேவனுடைய சித்தமா அப்படி பார்த்தீங்கன்னா இல்லை. சாமுவேல் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவி உனக்குள் வருவார், நீ தீர்க்க தரிசனம் சொல்லி நீ வேற மனுஷனாய் மாறி போவ. பிரதர் பேனர் சொல்றாரு பாருங்க, தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு. நான் சிறு பையனா இருந்தபோது நான் ரொம்ப முரடனா இருந்தேன். வேகமா நான் கோபப்படுறவனா இருந்தேன். சொல்றாரு கவனிங்க. அங்கு அந்த நாளில் பரிசுத்த ஆவி எனக்குள்ளாக வந்தது என்பதை நான் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஒரு காரியமானது என் வாழ்நாளிலே இருக்கிறது என்னவென்றால் அது அந்த காரியத்தால் தான். நான் முரட்டுத்தனம் உள்ளவனாக, எளிதில் சீறி எழுகிறவனாக இருந்தேன். நான் தாய் தந்தை வம்சாவழி அயர்லாந்து வம்சாவழி சார்ந்தவர்கள். என்னால் உணவே உண்ண முடியாது. ஏனெனில் என் வாய் எப்பொழுதுமே யாரால் ஒருவரால் நுறுக்கப்பட்டிருக்கும். எதுக்கெடுத்தாலும் தேவையில்லாமல் நான் திடீரென்று தாக்கி விடுவேன். என் பற்களில் சிலர் உடைந்து போய் அதை எப்போது சரி செய்து வைத்துக் கொள்வேன். பேசக்கூடாத இடத்தில் நான் சத்தமிட்டு விடுவேன். எப்போதும் தொல்லைக்குள் அகப்பட்டுக் கொள்வேன். ஆகவே நான் கூறினேன், யாரோ பள்ளியில் என் ஆசிரியர் அவர்கள் என்னிடத்தில், நான் அவர்களுக்கு மதிப்புக்குரியவரே, என்னால் திருந்தவே முடியவில்லை என்றேன். அப்போ என்ன நடந்துச்சு அப்படி பார்த்தோம்னா, இவர் ஸ்கூல் படிக்கிற நேரத்தில் ஏதாவது ஒன்று கோவப்பட்ட சின்ன பையன் தான், கோவப்பட்டு அடிச்சிருவார். பசங்க சும்மா இருப்பாங்களா? அவனுங்களும் அடிச்சுட்டு சொல்கிறாரு, என் வாயெல்லாம் புண்ணாக்க பல்லெல்லாம் சில நேரத்தில் உடஞ்சி போயிடும். பசங்க அவரை கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. கிழிஞ்ச துணி கீர்த்து கொட்டக எப்போ பார்த்தா அப்படி கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு முறை எல்லா பசங்க ஒரு பையன் பிடிச்சிக்கிட்டான். அவரை சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு பையன் பிடிச்சிட்டு இருக்கிற பசங்கள்லாம் சரியான தாக்கிட்டாங்க. அடித்து முடித்த உடனே இவங்களை விட்டுட்டு அவனுக்கு பாரு, அவனை அடிச்சிடப்பார், கிழிஞ்சு கொட்டையை அடிச்சிடம்பார், கீத்து கொட்டையை அடிச்சிடம்பார், கெண்டைக்கு நீ அடிச்சிடம்பார் அப்படி சொல்லிட்டு போகிற நேரத்தில் ஒரு ஷார்ட் கட்டை ஓடி போயிட்டு வீட்டில் ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு வந்துட்டார். அவனை ஷூட் பண்ண கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். துப்பாக்கி எடுத்து வேகமாக ஓடி வந்துட்டார். ஓடி வந்து அவனுக்கு வர ஷார்ட் கட்டை எதிர்ப்பு போய் மறைக்கிட்டார். மறைகிற கையில் துப்பாக்கி வச்சுக்கிட்டார். பசங்க பயந்துட்டானுங்க, அவ்வளோதான். அதில் சொல்கிறாரு, அங்கே கூட தேவனுடைய கிருபை இருந்து, இல்லைன்னா நான் ஒரு கொலைக்காரன் ஆகிட்டு ஜெயிலில் இருந்திருப்பேன். கோபம் வந்துருச்சு, கையில் துப்பாக்கி எடுத்துட்டார். ஆனால் துப்பாக்கி எடுத்து என்ன செஞ்சாரா, தலையை ஷூட் பண்ணிக்கிறாரு. பசங்க எல்லாம் பயந்துருக்கிறானுங்க, தலை தெறிக்க ஓடிட்டு இருக்கிறானுங்க. அப்போ அவங்க மிஸ் ஒரு வயசான ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா கிட்ட போய் சொன்னாங்க, மிஸ் என்னால் மாற்றிக்கவே முடியும், நான் எப்போ பார்த்தா டென்ஷன் ஆகிடுறேன், பசங்க என்ன அடிச்சிடறாங்க, நான் அவங்கள அடிச்சிக்கிறேன், இந்த குழப்பம் எனக்கு இருந்துட்டு இருந்தது. அப்போ அந்த அம்மா என்ன செஞ்சாலும் மடி மேலே உட்கார வச்சு அந்த அம்மா அழ ஆரம்பிச்சுட்டாங்க. வயசானவங்க சொன்னாங்களா, மகனே சொல்லிட்டு ஒரு கயிறு ஒன்று தரேன், அதை நீ பாக்கெட்டில் வச்சுக்க, எப்போல்லாம் உனக்கு கோபம் வருதோ அப்போ 1 2 3 இப்படி முடிச்சு போட்டு கோபம்லாம் தனிஞ்சு போயிடும். அது கொஞ்சம் மைண்டை டைவெர்ட் பண்ணுது. அதெல்லாம் மாற்றமானா மாற்ற அவர் சொல்கிறாரு, மாற்றலையா. அது என்னை மாற்றவே இல்லை. காரணம், எங்கள் அப்பா
அவங்க அப்பா ஒரு மனுஷன் அடித்து காலி பண்ணிட்டாரு. அவங்க அப்பா போலீஸ் தேடிக்கிட்டு இருந்தது. இப்படிப்பட்ட அயர்லாந்து நாட்டை சேர்ந்து நான் கலப்பில் பிறந்ததுனால அந்த மரபணு எனக்குள்ளே இருந்தபடியால் அதே சுவாபங்கள் எனக்குள்ளே இருந்தது. நானும் கூட அப்படியாக இருந்தேன். எங்கே பேசணும் எதை பேசணும் தெரியாது. எடுத்து தான் டென்ஷன் ஆகிடுவேன். எதுக்கு சண்டை போட்டுருவேன். இப்படி தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. என் வாழ்க்கையை மாற்றவே முடியல. ஆனால் ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் வந்தார், என் வாழ்க்கையை மாற்றி அமைத்தார். ஹல்லேலூயா! அவர் வருவார், அவர் என்னை மாற்றினார். கர்த்தருடைய ஆவி உனக்குள்ள வருவார், நீ தீர்க்க தரிசனம் சொல்லி வேற மனுஷனா மாறி போவ. ஏன் சவுலுக்குள்ள அந்த மாற்றம் ஏற்படல? சவுலை கூட தேவனே தேடி போனார், சவுலை அபிஷேகித்தார். ஆனா பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, கடந்து போகிறாரு, வேற ஒரு ஆவி வருது, அவனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. திருப்ப அந்த ஆவி போகுது, கர்த்தருடைய ஆவியானவர் தொடுறாரு, திருப்ப இதே தான் அவனோட வாழ்க்கை. முடிவில் அவனால் நிம்மதியாக இருக்க முடியல. தேவனிடத்தில் பேசினா தேவன் பதில் தர மாட்டார். ஊரிமையிலாவது சொப்பனத்திலும் தீர்க்க தரிசனத்தை பதில் தரல. கடைசியில் அவன் யாரை துரத்துறானோ அதே ஒரு குறிச்சொல்ல ஒரு பெண் வீட்டுக்கு போயிட்டு குறி கேட்டு முடிவில் அவன் தற்கொலை பண்ணி இறந்து போயிடான். அந்த வாழ்க்கையை மாற்றாததுக்கு காரணம் என்ன? அப்போ ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. என்னவா இருக்கும் சபையார் சொல்லுங்க? மனம் திரும்புதல் இல்லை. வேற யாராச்சும் சபை கொஞ்சம் பேசுங்க. சபை பேசு. சுவாபம் மாறும். அதான் சுவாபம் மாறலையே. பரிசுத்த ஆவி வந்தால் ஏன் சுவாபம் மாறலையே அதான் தெரியல எனக்கு. வேற யாராச்சும் சொல்லுங்க. இங்கே ஒரு மனுஷன் சொல்கிறாரு, நான் சின்ன போதிலேயே இப்படிலாம் இருந்தேன், கோவப்பட்டுருவேன், அவனுக்கு என்ன அடிப்பாங்க நான் அடிப்பேன், பேசுவேன், சண்டை போடுவேன், எல்லாம் பண்ணுவேன், வாயெல்லாம் இப்போ பார்த்தா புண்ணாக இருக்கும். ஆனால் ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் வந்தார், அவனுடைய வாழ்க்கையை மாற்றிட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நல்லதாக இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. சவுல் கூட தேவனால் முன்குறிக்கப்பட்டவன் தான். சவுல் கூட பார்த்தீங்கன்னா சும்மா கிடையாது. ஏன்னா அவனு கூட தேவனுடைய திட்டத்தில் இருந்தான். ஆனால் ராஜாவாக்கப்படக்கூடிய நிலையில் தாவீது தான் இருந்தார். ஐயா, நீங்கள் தாவீதையும் சவுலையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தாவீது ரொம்ப நல்லவரா? நீங்கள் அவருடைய எல்லா வாழ்க்கையும் பாருங்களேன். தாவீதை பார்த்தீங்கன்னா நம்ம மனுஷத்தில் பார்த்தீங்கன்னா தாவீதை விட சவுல் ஓரளவுக்கு பெட்டர் இருப்பான். ஆனால் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த சவுலை தேவன் ரிஜெக்ட் பண்ணிட்ட பிறகு தாவீதை அபிஷேகம் பண்ணும்படியாக ஈசா வீட்டுக்கு அனுப்புறார். தேவன் சொல்றார், நீ ஈசா வீட்டில் போய் அந்த வீட்டில் ஒரு பையனை நான் தெரிஞ்சுக்கிட்டு அவனை போய் அபிஷேகம் பண்ணணும்னு. சாலமோன் ஐயோ ஆண்டவரே வானவரே, பெத்லகேமுக்கு போனா அங்கே சவுல் என்னை பார்த்தானா என்னை கொண்டு போட்டுருவான் ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஒன்றும் கவலைப்பட, கயிறு ஒரு காலையை பிடிச்சிட்டு போ, கேட்டால் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தேன்னு சொல்லிட்டு போ அப்படின்னாரு. அந்த ஊருக்கு போதுக்கு கூட சாமுவேல் பயந்தார், அவன் என்னை கொலை பண்ணிருவான். ஆனால் தாவீது கிட்ட அரண்மனையிலேயே போய் பக்கத்திலே நின்று குற்றத்தை சொன்னார் பாருங்க. ஒரு மனுஷன் அரண்மனையிலேயே போயிட்டு அவர் வீட்டிலேயே போய் அவருக்கு முன்னாடி நின்று குற்றத்தை கண்டுபிடிச்சோன்னா அவர் தேவனுடைய சமூகத்தில் போய் தன்னை அறிக்கை செய்து ஒரு பாட்டு பாடுறார், தேவனே இப்படி ரட்சன் தீர்ந்துச்சு, சந்தோஷம் அதுக்கு தாரும். அதுதான் தாவீதுக்கும் சவுலுக்கும் உள்ள ஒரு பெரிய கேரக்டர். எப்படி இந்த கேரக்டர் மாறும் அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்முடைய குணலட்சணங்கள் எங்க மாறுகிறது? பரிசுத்த ஆவியானவரால் மாறிடுவாரா? இன்னைக்கு பல பேர் அந்நிய பாஷை பேசுறாங்க, வரங்கள் கிரியை செய்து. போன வருஷம் நினைக்கிறேன், போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் தெரியல, ஒரு மனுஷன் நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு மனுஷன் ஜெயிலில் இருந்தார். கவனிங்க, ஜெயிலில் இருந்திருக்கிறார். அங்க யாரோ ஒருத்தர் சுவிசேஷம் சொல்லி அந்த மனுஷன் ரட்சிப்புக்கு வழி நடத்தினாரு. பிறகு இந்த மனுஷன் ஊழியக்காரனா மாறி போனாரு. இவருடைய ஒரு ஹிந்தி மொழி பேசக்கூடிய, இந்திய பஞ்சாப் ஏதோ ஒரு மொழி, அந்த மனுஷன் வல்லமையா ஊழியம் செய்தார். அவர் அங்க போனாரா விழுவாங்க, சுகமளித்த கூட்டம், அது இதெல்லாம் நடக்கும். ரொம்ப ஃபேமஸா இருந்தார். கொஞ்ச காலமான பிறகு அவர் ஏதோ ஒரு குற்றத்தில் அகப்பட்ட பிறகு போலீஸ் அவரை கைது பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. ஏதோ ஒரு பாலியல் குற்றத்தில். அவர் அழகான வல்லமையா ஊழியம் செஞ்சார், சுகமளித்தல் நடந்தது, பிசாசுகள் துரத்தப்படுது, மேஜிக் எல்லாம் காட்டுவார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் நடந்தது. அவருடைய வாழ்க்கை ஏதோ, அவர் பேர் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு ஒரு மனுஷன், நான் ஏற்கனவே சபையை சொல்லிக்கிறேன், காரியம் முடிஞ்சு போச்சு. அப்போ எங்க என்ன நடக்கிறது? தேவன் தம்முடைய ஜனங்களிலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண விரும்புகிறார். மனவாட்டியை தேவன் வடிவமைக்கிறார். அப்போ ஒரு பெந்தகோஸ்து சபை இருந்துச்சுன்னா, நான் பிரசங்கம் பண்ணுறது இது வரைக்கும் நான் 100 முறை 200 முறை அல்லேலூயா சொல்லணும். உங்களை அல்லேலூயா
அளவுலையா 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 அதை கத்திக்கிட்டு நீங்களும் அளவுலையா அளவுலையா கத்தணும். அதுக்கு அடுத்தது அந்நிய பாஷை பேசணும், குதிக்கணும், அதெல்லாம் பண்ணணும், ஒரு பெரிய சத்தம் போடணும். சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்ல வரல, சத்தம் போடணும். ஆனால் மிஞ்சி சத்தம் போடாதீங்க. நான் சொல்ல தீர்க்கதரிசி கூட சொல்கிறேன், அளவுக்கு மீறி சத்தம் போடாதீங்க. நல்லது. இங்கே என்னையா நடந்திருக்குது? அப்போ பரிசுத்தாவி நீ பெற்றிருக்கிறியாப்பா? பரிசுத்தாவி பெற்றா ஒண்ணுமே இல்லையே, நீ அப்படியே இருக்க, அந்நிய பாஷை பேச மாட்டீங்க, உனக்கு எதுவும் இல்லாம இருக்குது, ஆவியே இல்லையே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தீர்க்கதரிசிகிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க, கொஸ்டின் ஆன்சர்ல கேட்குறாங்க, பரிசுத்த ஆவியை பெற்றதற்கான நான் பெற்றுட்டேன், அதுக்கு ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுமான்னு கேட்குறாங்க. தீர்க்கதரிசிகிட்ட கேட்குறாங்க. அப்படி வேணும் சொல்கிறாரு, ஒரு ஸ்திரீ, ஒரு பெண் பிள்ளையை பெறுவாளையானால், கர்ப்பமாகி பிள்ளையை பெற்றுக்கொள்ளும் போது அவள் பிள்ளை பெற்று அவளுக்கு தெரியாமல் இருக்குமா? அப்போ அவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியும், அது போல் தெரியுன்றார். அது மொழி கிடையாது, நீங்கள் அதை மட்டும் வச்சுக்க. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், தீர்க்கதரிசியுடைய ஒரு கோட்ஸ் எடுத்துக்கிட்டு பேசக்கூடாது என்னைக்கும். இன்னும் கொஞ்சம் காலம் ஆன பிறகு தீர்க்கதரிசி வேற ஒரு பதில் சொல்கிறார். நான் பிறகு அதை முடிவு நான் பதில் சொல்ல வரேன். அப்படியானால் பரிசுத்தாவி பெற்றதுக்கான அடையாளம் இருக்குதுன்னா, அசைவு இருக்குன்னா இருக்கும். பரிசுத்தாவி பெற்ற பிறகு அசைவு இருக்காதா? இருக்காது. என்னப்பா ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று சொல்லுப்பா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பழைய ஏற்பாடு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரம் இருக்கும். வெளிப்பிரகாரம், பிரகாரம், மகா பரிசுத்த ஸ்தலம். தீர்க்கதரிசி உள்திரை என்ற ஒரு செய்தியை மிக அழகாக பிரசங்கித்திருப்பார். வெளியில அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆர்டினரி மனுஷன் போவாங்க. அவங்க யாருன்னா புறஜாதியம் போகக்கூடாது. விருத்த சேதனம் அடையாளம் இருக்கணும். அவங்க எந்த கோத்திரத்துலேருந்து வராங்க அது தெரிஞ்சிருக்கணும். அவங்க போனாங்கன்னா ஆசாரியங்கிட்ட போயிட்டு பலி செலுத்துவாங்க. பிரகாரத்தில் இருக்கிறான் ஆசாரியம் அவங்களுக்கு ஜபம் பண்ணுவாங்க. ஆசாரியம் பலி செலுத்திருப்பது, அவங்க மேலே ரத்தத்தை தெளிப்பார், எல்லாமே நடக்கும். அங்கே ஆசாரியங்கிட்ட பேச்சுன்னு இருப்பார். அங்கே பசங்க அந்த பையன் அங்கே அப்படிங்கப்பா அப்படி போவார். வெளியே பார்த்துதான் வெளியெல்லாம் பார்க்கலாம் பிரகாரத்தில் இருக்கிற நேரத்தில். அதுக்கு அடுத்தது பிரகாரம் இருக்கு பாருங்க, அதுக்குள்ளே போனால் ஒரு திரை மூடி இருக்கும். திரை மூடி இருக்கிற நேரத்தில் அந்த மனுஷன் வெளியில் இருக்கிறத எதையும் பார்க்க முடியாது. அங்கே கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும். அது 7 பொன் குத்து விளக்குகள் எரிந்து கொண்டு இருக்கும். அந்த வெளிச்சத்தில் அவன் இருப்பான். ஆனால் வெளியில் பேசுகிற சத்தம்லாம் கூட அவனுக்கு கேட்கும். வெளியில் பேசுகிற சத்தம், வெளியில் ஒரு ஆசாரியம் பேசிக்கிட்டு இருக்காரா, பலிக்கான ஒழுங்குபடுத்திருக்காரா, அந்த சத்தம் கேட்கும். அது ஒரு கட்டம். மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது. அங்கே வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் போவான். அவன் போதுக்கு முன்னாடி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்துக்கிட்டு அவன் அங்கங்கே தெளிச்சுக்கிட்டு போவான். அந்த திரை மேலே தெளிப்பான். திரையில தெளிச்சிருக்கிற அந்த தூபம் போடுற நேரத்தை எப்படி இருக்குன்னா, இங்கிருந்து போன உடனே அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கு பாருங்க, அதை முழுசும் அப்படியே கவர் ஆகிடும். கவர் ஆகிட்டு அந்த புகை அங்கிருந்து அப்படி வெளில போயிடும். அப்போ முழு அந்த புகை இருக்கிற நேரத்தில் இவனும் தெரியாது, உள்ள இருக்கிறது தெரியாது. முழு புகை நிரம்பிடும். அந்த தூப கலசத்திற்கு அந்த புகை முழுமையா நிரம்பி இருக்கும். அங்கதான் தேவனுடைய ஷெக்கினா மகிமை இருக்கும். அந்த ஷெக்கினா மகிமைக்குள்ள இவன் தகுதியுடையவனா போன நேரத்தில் அந்த ஷெக்கினா மகிமைக்குள்ளாக இவன் அப்படியே நிரப்பப்பட்டு இருப்பான். இவன் வெளில வர்றதுக்காக ஜனங்க எதிர்பார்த்து இருப்பாங்க. ஐயா வருவார், ஐயா வருவார், ஐயா வருவார், ஐயா வருவார். ஐயாக்காக எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. ஐயா என்ன செய்வார்? ஐயா போகிற நேரத்தில் அவர் என்ன பிளஸ் பண்ணுறாரோ அந்த பிளஸ்ஸிங் அவர் மேலே உண்டாகிருக்கும். அந்த வருஷத்துக்குரிய அந்த ஆசீர்வாதம் அவர் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வருஷம் முழுதும் அவர் செய்த பாவத்துக்கு நிவாரணம். ஆட்டுக்கடாவினுடைய ரத்தத்தை எடுத்து ஈசப்பு கொண்டு தொட்டு தண்ணீரை கலந்து எல்லா ஜனங்கள் மேலே அவன் தெளிப்பான். அவங்க பரிசுத்தமாயிடுவாங்க. அப்போ முதல் கட்டத்தில் இருக்க முடியும். தேவனுடைய பிரசனம் அங்கே கூட ஆசரிப்பு கூட அங்கேயும் பிரசனம் இருக்கும். குத்து விளக்கு இருக்கு பாருங்க, அங்கேயும் தேவனுடைய பிரசனம் இருக்கும். ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போனால் அங்கே ஷெக்கினா மகிமை இருக்கும். அங்கே அவன் முழுவதுமாக நிரம்பி இருக்கிறவனாக இருப்பான். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மை அபிஷேகிக்கிற நேரத்தில் தேவனும் கூட இந்த 3 அடிப்படையில் தான் நம்மை அபிஷேகிக்க விரும்புகிறார். பல நேரங்களில் சுகமளித்தல் நடக்கிற நேரத்தில் தேவனுடைய பிரசனம் ஏதோ உன்னுடைய வியாதிப்பட்ட அந்த பகுதியை உன்னை தொடும். சில பேர் ஷாக் அடிக்கிற மாதிரி இருந்தது, எனக்கு அந்த பகுதி சூடா இருந்தது, ஏதோ ஒரு வித்தியாசமான உணர்வை நான் உணர்ந்து
உண்மையாக தேவனுடைய பிரசன்னம் அந்த மனுஷனுடைய சரீரத்தை தொட்டது, அது காணாமல் போயிடுச்சு, சுகமாயிடுச்சு. இப்போ அவன் பரிசுத்த ஆவியுடைய தொடுதல் எங்கே பெற்றிருக்கிறான்? சரீரத்தில் தொட்டு இருக்கிறான். அவனும் கூட பரிசுத்த ஆவியை தொட்டு இருக்கிறாரு. எப்படி வெளிப்பிரகாரத்தின் அனுபவம் இருந்ததோ அது போலவே சரீர பிரகாரமாக நீங்க இயேசுவை அனுபவிக்க முடியும், இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடியும். இரண்டாவது கட்டத்தில் பரிசுத்த ஆவியை நீங்க உங்க ஆவியில அவருடைய தொடுதல் இருக்கும். ஆவியில தொடர்ந்து துள்ளி குதிக்க முடியும். அங்கதான் வியாக்கியானப்படுத்த முடியும், அந்நிய பாஷை பேசி வியாக்கியானப்படுத்த முடியும். அங்கதான் நீங்க தீர்க்க தரிசனம் கூட சொல்ல முடியும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஆள் ஒரு வரம் இருந்த ஆள், அவர் எப்போ பார்த்தாலும் தன்னை ரொம்ப பெரிய தீர்க்கதரிசி போல பில்டப் கொடுத்துருப்பார். அவர் இறந்துட்டார். ஒரு நாள் வந்து மாரடைப்பு வந்து ஏறக்குறைய 46 வயசே நம்ம இறந்துட்டு. அவர் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர். அவர் எல்லாத்தையும் போட்டுட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து தன்னை தீர்க்கதரிசின்னு போட்டுவார். தீர்க்கதரிசின்னு போட்டு கீழே ஜிபே நம்பர்லாம் போட்டுவார். எப்போ உண்மையான தீர்க்கதரிசியை தன்னை சகோதரன் கூப்பிட்ற நேரத்தில் நான் இவர் தீர்க்கதரிசி இல்லைன்னு சொல்ல, வரங்கள் வேற, தீர்க்கதரிசி வேற. அப்புறம் தான் நான் பிரசங்கித்திருக்கிறேன், நிறைய செய்தி அவருக்கு அனுப்பிவிட்டேன். நீ உன்னை தீர்க்கதரிசி போல பில்டப் காட்டாத, தீர்க்கதரிசிகள் வேற. அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் அப்படி பார்த்தோன்னா அவன் பிறப்பிலேயே தீர்க்கதரிசியாக இருக்கிறான். சவுலு கூட தீர்க்கதரிசின்னு சொன்னான். ஐயா ஏன் ஐயா, ஒரு முறை இஸ்ரவேல் பாளையத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்தாரு. இறங்கி வந்த பிறகு நிறைய பேர் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து ஒரு 2 பேர் தொடர்ந்து தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு வராங்க. யோசுவா பார்த்தாரு, யோசுவாக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நேராக போயிட்டு மோசையிட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. என் ஆண்டவனே சோன் பேரை சொல்லி அவங்க பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ மோசை சொல்கிறாரு, நீ எனக்காக ஏன் பக்தியாக இருந்த, சபை முழுசும் தீர்க்கதரிசனம் சொல்லட்டுமே, சபை முழுசும் தேவனால் தொடப்படட்டுமே. அவர்களும் கூட தேவ ஆவியினால் தொடப்பட்டார்கள், தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். மோசைக்கு அவருக்கு ஒன்னாயிடுவாங்களா? இல்லை ஐயா. 70 மூப்பரை கூப்பிட்டுட்டு தேவனாகிய கர்த்தர் சொல்றார், உன்னில் இருக்கிற ஆவியே கொஞ்சம் அவளுக்கு கொடு. இவருக்கு அவங்க மேல கையை வச்சாங்க, அவங்க ஆவியை பெற்றுக்கிட்டாங்க. யோவான் எழுதுகிறார், தேவனாகிய கர்த்தர் இயேசுவுக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்தார். தீர்க்கதரிசனத்தை அழகாக சொல்வார், தேவன் எனப்படுவது எதுவோ அவர் பரிபூர்ணமாக இயேசு என்ற அந்த சரீரத்துக்குள்ள அவர் ஊற்றப்பட்டார். வெளிப்பிரகாரமாக ஒரு மனுஷ சரீரம், அதற்குள்ளாக காணக்கூடாத தேவன் பரிபூர்ணமாய் வாசம் பண்ணினார். இப்ப திருக்க சொல்றாரு, அதை தான் அவர் என்ன செய்யறாரு, இப்போ சபைக்கு ஊட்டிட்டாரு. சபைக்கு ஊட்டிட்டாரு. சபை என்ன சரீரத்துல அவரை தொடுதல் எனக்கு அது வேண்டாம் ஐயா. என்னுடைய ஆவி நான் துள்ள முடியும், தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும், வரங்கள் கிரியை செய்யும். இது எல்லாம் ரொம்ப அற்புதம், ரொம்ப அற்புதம், ரொம்ப அற்புதம். இதெல்லாம் நிகழும், பரவாயில்ல, இதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனால் ஒரு மனுஷன் சொல்றாரு, ஒரு வசனத்தோட வாசிக்கலாம் நினைக்கிறேன். நீங்க வசனத்தை வாசிக்கலாம், நான் தொடர்ந்து வாசிச்சுட்டு இருக்கிறேன். வாசிங்களேன். பிலமோனுக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 1 வசனம். ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கும். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமாய் இருக்கிற பிலமோனுக்கும் போதும் நினைக்கிறேன். இந்த கடிதத்தை பிலமோனுக்கு எழுதுகிற நேரத்தில் சொல்றாரு, கட்டப்பட்டவனாகிய பவுல். இந்த வார்த்தை கட்டப்பட்டவன வார்த்தை நிறைய இடத்துல அவர் உபயோகப்படுத்தார். இப்போ அங்கே ஒரு என்ன செய்யறாருன்னா, ரோம அரசாங்கத்தில் சிறைப்படுத்தப்பட்ட நிலையில தான் அவர் இருக்காரு, கட்டப்பட்ட நிலையில தான் இருக்காரு. அவர் சொல்றார், தான் கட்டப்பட்டிருக்கிற அந்த நிலையை சொல்றாரு. எங்க தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, ஐயா அவர் உண்மையாக ரோம அரசாங்கத்தால் கட்டப்பட்டு இருக்கிறாரு. இந்த காலத்துக்கு சர்ப்பத்தின் வித்தை குறித்து பிரசங்கித்தவர். எந்த காலத்தையும் யாரும் பிரசங்கிக்கல. சர்ப்பத்தின் வித்தை குறித்து பிரசங்கித்த தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் இப்படியாக சொல்லுகிறேன், அவன் தன்னை சங்கிலியாக கட்டப்பட்டதை குறித்து அவன் அங்கே மென்ஷன் பண்ணல, கிறிஸ்துக்குள்ளாக கட்டப்பட்டான். அதான் சொல்றாரு, நான் கிறிஸ்துக்குள்ளாக கட்டப்பட்டேன் சொல்லிட்டு சொல்றாரு. அவனுடைய ஆவி, அவனுடைய ஆத்துமா, அவனுடைய சரீரம், இந்த மூன்றும் கிறிஸ்துவினால் கட்டப்பட்டு இருந்தது. ஆகையினால தான் பல நேரங்களிலே அவர் எங்கேயோ பிரயாணப்பட்டு போகலாம்னு நினைக்கிற பரிசுத்த ஆவியானவர் தடுத்துறாரு. அவர் நினைத்தது போலவே எதையும் செய்ய முடியல. காரணம், அவரை வேறு ஒருவர் இயக்கி கொண்டிருக்கிறார். காரணம் என்னன்னா, முக்கியமான இடத்துல எங்க கண்ட்ரோல் பண்ணுமோ அங்க பரிசுத்த ஆவியானவர் இருந்து அவர் இயக்கி கொண்டிருக்கிறபடினால அவர் சொல்றாரு, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். அப்படியானால் என்னுடைய சரீரத்துல பரிசுத்த ஆவியானவர் தொடுவார், நல்லது. சரீரத்தை தொட்டா ஓ ஷாக் அடிக்கிற மாதிரி இருந்தது, பரவாயில்ல. பாட்டை திரும்ப 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 பாடின்னு இருக்கணும். வேகமாக டகட பேண்ட் அடிச்சுன்னா
ஆவியானவர் இறங்குவார் சொல்கிறாங்க, எனக்கு தெரியல. அப்போ குதிக்கிறது இது எல்லாமே சரீர உணர்வுகளை தூண்டி ஒரு விதமான எமோஷனல் நேராக கொண்டு போகிறது. இதை பிசாசு கூட பாவனை செய்ய முடியும். அந்நிய பாஷையை பிசாசு பாவனை செய்ய முடியும். என்னை ஊழித்து நான் பார்த்துருக்கிறேன். அந்நிய பாஷை பேசுகிற எத்தனை பேர் பிசாசு பிடிச்ச மக்கள் பேசியிருக்கிறாங்க. அந்நிய பாஷை தவறா? உண்மை, அந்நிய பாஷை உண்மை. ஆனால் எல்லாமே தேவாவினால் அருளப்படுவது கிடையாது. ஒருவேளை இந்த பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஆவியோடு கூட டச் ஆகிற நேரத்தில் அந்த ஆவியை அவர் அபிஷேகிக்கிற வரங்கள் கிரியை செய்யும். உண்மையாக நல்ல விஷயம்தான். கடந்த இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிருவோம். கடந்த புதன்கிழமை நினைக்கிறேன், நான் செங்கல்பட்டில் இருந்த சபை உங்களுக்கு தெரியும். அந்த குடும்பத்துடைய அந்த மக எனக்கு ஃபோன் பண்ணிது. காலையில் ஃபோன் பண்ண உடனே நான் யோசித்தேன், இப்போ ஒய்ஃபை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருக்கிற வர இந்த நேரத்தில், ஏன்னா அவங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப வயசானவங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்க தம்பி இறந்து போன பிறகு நாங்கள் போயிருந்தோம். போன பிறகு கேட்டாங்க, அண்ணா எப்படிண்ணா இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். அக்காலாம் எப்படி இருக்கிறா? நீங்கள் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் அப்படி சொல்லிட்ட பிறகு, சரி திரும்ப நல்லா இருக்குன்னு சொல்லுறது எனக்கு இல்லை. சரி என்னம்மாண்ணா? இல்லைண்ணா, நான் காலையில் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், என் இறுதியெல்லாம் ஒரு விதமான பாரமாக இருந்துட்டு இருந்தது. உங்களுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா எனக்கு தெரியல. எனக்கு ஆண்டவர் எனக்கு இறுதியில் ஒரு பாரம் கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கு தான் கேட்கலான்னு உங்களுக்கு ஜெபம் பண்ணேன், ஃபோன் பண்ணேன். நான் அப்போ சொன்னேன், அக்கா இது ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கோம், அக்காவுக்கு உடம்பு சரியில்லை விஷயத்தெல்லாம் சொன்னேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்கள் எங்கேயோ இருக்கிறோம். யாரோ ஒருத்தர் சில வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க குடும்பத்தில் நடந்த ஒரு விஷயத்துக்காக இங்கே இருக்கிற தேவன் ஒரு விஷயத்த சொன்னார். நான் இங்கே தான் அவங்க வீட்டுக்கு போனேன். ஏறக்குறை இதே அனுபவம் தான். அப்புறம் நான் விஷயத்தெல்லாம் சொன்னேன், அதுதான்மா. அப்போ எங்கேயோ இருக்கிற ஒரு நபருக்கு தேவன் அந்த ஆவியில் ஒரு விதமான பாரத்தை உண்டு பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு விதமான பாரம் இருந்தது. யாருக்கும் ஏதாச்சும் உடம்பு சரியில்லாமல் ஏதோ பிரச்சனை இருக்கிறீங்க போல இருக்குது. அதுதானே கேட்டேனா? அப்புறம் விஷயத்தெல்லாம் சொன்னேன். ஆமாம்மா உண்மைதான், அதுதான் ஜெபம் பண்ணிக்கிங்க விஷயத்தான் சொல்லியிருந்தேன். உங்களுடைய ஆவியில் பரிசுத்த ஆவியானுடைய தொடுதல் இருக்குமையினால் இந்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். தரிசனங்களை பார்க்க முடியும், தேவனுடைய சத்தத்தோடு கேட்க முடியும். இது இரண்டாவது கட்டம். வெளிப்பிரகாரம், உட்பிரகாரம். வெளிப்பிரகாரத்திலே அப்படியே அங்கே அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டே இருக்கலாம், உலகத்தோடு ஜீவிக்கலாம். கொஞ்சம் அப்படி தேவனுடைய பிரசன்னம் அல்லேலூயா பாட்டு பாடலாம். ஆனால் உள்ளே போன குத்து விளக்கிட்ட போனால் அங்கே தேவனுடைய பிரசனம் இருக்கும். அந்த பிரசனத்தை களி கூறலாம். அதை தாண்டி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போனீங்கன்னா அங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஷெக்கினா மகிமை இருக்கும். அங்கே போன பிறகு இவனும் தேவனும் ஒன்றாகும். வெளியிருந்து பார்த்தா ஒன்றும் தெரியாது. அந்த புகை முழுவதுமாக நிரம்பி இருக்கும். இங்கே ஆசாரியன் இருக்கிறானா தெரியாது. அவன் நடக்கிற நேரத்தில் அந்த பெல்லுடைய சத்தம் கேட்கும், அவ்வளோதான். அவனும் தேவனும் இணைந்து விடுவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அனுபவத்தை தான் தேவன் தம்முடைய ஜனமாகிய மனவாட்டிக்கு தர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எங்க உன்னுடைய சரீர தொடுதல் இல்ல, உன்னுடைய ஆவியின் தொடுதல் இல்ல, இங்க எல்லாம் தேவன் தொட முடியும். ஆனால் அதை பார்க்க விடும். உன்னுடைய ஆத்மா வெளியேறப்பட்டது. உன்னுடைய ஆத்மாவுக்காக தான், என்னுடைய ஆத்மாவுக்காக தான் ஆத்மா ரட்சகராக இயேசு கிறிஸ்து கல்வாரியை தம்முடைய வெளியேறப்பட்ட ஜீவனை கொடுத்து என்னை வாங்கி இருக்கிறார். என் ஆத்மா அவரை மீட்டு இருப்பார் என்னால் இந்த ஆத்மா மீட்கப்பட்டு இருக்கிறதுக்கு அடையாளமாக தான் மீட்கப்படும் நாளுக்கென்று அவர் தம்முடைய ஆவியை முத்திரையாக கொடுத்தார். அப்ப முத்திரை எங்க இருக்கணும் பார்த்தீங்கன்னா, என் சரீரத்தில் கிடையாது. ஷாக் அடிச்சது போல இருந்து பரவாயில்ல, நல்ல விஷயம். என் ஆவி இல்லை ஐயா, என்னோட ஆத்மாவிலே பரிசுத்தாவுடைய முத்திரை மிக முக்கியமாக இருக்கிறது. தீர்க்கதரிசி சொல்றார், முத்திரைன்னா என்ன? இங்க இருந்து ஒரு ட்ரெயின்ல நீங்க என்ன செய்றீங்க, லோடெல்லாம் ஏத்துறாங்க. லோடெல்லாம் ஏற்றியாச்சு, ட்ரெயின் எல்லாம் ஃபுல்லான பிறகு ஆய்வாளர், இன்ஸ்பெக்டர் வருவார், ஆய்வாளர் வருவார். அந்த பாக்ஸ் எல்லாம் ஒழுங்காக அடிக்கிறதுக்கு தான் பார்ப்பார். ரன்னிங்கில் கீழே விழுமா, அது ஏதாச்சும் இடர் வருமா, எல்லாமே கரெக்டாக இருந்தா எல்லாம் பார்த்த பிறகு ஆய்வாளர் பார்த்து ஓகே சொன்ன பிறகு அதை பூட்டி சீல் வைப்பாங்க. எதுக்கு? யாரும் தொடக்கூடாது. இது எங்க போய் சேருகிறதோ அங்க முத்திரைகள் உடைக்கப்படும், கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அதுக்காக தான் உன்னுடைய ஆத்மா உண்மையாகவே மீட்கப்பட்டு இருக்குமையனா, நீ தேவனால முன்குறிக்கப்பட்டு இருப்பையனா, தேவனாகிய கர்த்தர் இந்த சரீரத்தை தாண்டி, என்னுடைய ஆவியை தாண்டி என் ஆத்மாவில வந்து அவர் முத்திரிக்க விரும்புகிறார். அங்கதான் பவுல் சொல்றாங்க, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டா இருக்குது. அப்ப ஆத்துமாவில தேவன் இருப்பாருன்னா இவன் இதையெல்லாம் தாண்டுவான். தீர்க்கதரிசிகளை கேட்கறாங்க, ஆனா ஏற்கனவே சொன்ன பாருங்க, பரிசுத்த ஆவி பெற்றதுக்கு அடையாளம் இருக்கும்னா, ஒரு பெண் பிள்ளையை பெற்றுட்டா தெரியாம இருக்குமா? தெரியுன்றாரு.
ஐயா இதுதான் முடிவின் அடையாளமா என்ற செய்தியை பேசிக்கிட்டு வந்து சொல்லுவார். பல மிஸ்டி ரகசியங்களை குறித்து பேசுவார். 10க்கு மேற்பட்ட ரகசியத்தை பற்றி பேசுவார். சர்ப்பத்தின் வித்து அதை இதெல்லாம் வரிசையாக பேசிக்கிட்டு வந்த பிறகு சொல்கிறார், கவனிங்க, இந்த ரகசியங்கள் எல்லாம் விரிவாக்கப்பட்டன. மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடிய காரியத்தை கவனிங்க. உணர்ச்சிகள் எதுவும் ஏற்படாமல் பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் பெறும் ரகசியம். என்ன சொல்ல வர்றாரு? ஓ, பரிசுத்தாவின் குதிக்கணுமா? அதெல்லாம் தாண்டி உணர்ச்சிகள் எதுவும் இல்லாமல் பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வந்து இருக்கிறது. அப்போ ஒண்ணுமே நான் பரிசுத்த ஆவி பெற்றேன்னா உன்னோட வாழ்க்கை நீ பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறியா இல்லையா அது வெளிப்படுத்திடும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ என்னுடைய ஆத்துமாவிலே பரிசுத்த ஆவியை முத்திரிக்க விரும்புகிறார். இதற்காக தான் என்னை மீட்டார். இதற்காக தான் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து என்னுடைய ஆத்துமா ரட்சகர். உலகத்தில் எல்லாத்துக்கும் ரட்சகர் இருக்கிறாங்க. நியாயாதிபதி காலகட்டத்தில் எத்தனையோ ரட்சகனை தேவன் எழுப்பினார். அவங்க இந்த உலக பிரகாரமாக ரட்சகராக இருந்தாங்க. ரட்சகனா என்ன அர்த்தம்? அதான் சமஸ்கிருத வார்த்தை. காப்பாற்றப்படுதல். ஏதோ ஒன்று காப்பாற்றப்படுதல். அப்போ என்னுடைய ஆத்துமா நரகத்துக்கு போவதுக்கு ரெடியாக இருந்தது. இயேசு தம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்து அங்கே போகாதபடிக்கு என் ஆத்துமா மேலே இருந்த எல்லா பாவக்கரையெல்லாம் நீக்கி நீ எனக்கு சொந்தம் என்று சொல்லி அவர் தம்முடைய ஆவியினால முத்திரை போட்டார். நீ எனக்கு சொந்தம். ஆய்வாளராகிய பரிசுத்த ஆவியை முத்திரை போட்ட பிறகு அங்கே போய் சேர வரைக்கும் இந்த முத்திரை வந்துட்டு இருக்கும். அப்போ பரிசுத்த ஆவி எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படி பார்த்தோம்னா உணர்ச்சிகள் எதுவும் இல்லாமல் கூட பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வாசம் பண்ண முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ எந்த அபிஷேகம் இருக்கணும்? பவுலுக்கு தேவன் எங்கே அபிஷேகித்தார்? பவுலை அபிஷேகித்தார். அந்த பவுலை அவன் ஒரு வேளை அவன் ஆவியை தொட்டு இருக்கலாம், ஆகினா அவனோட சுவாபம் மாறப்படலை. இதற்கு சொல்றாரு, ஒரு ஆவியினுடைய சுவாபம் தான் ஆத்துமா. ஆவியை கட்டுப்படுத்துவது தான் ஆத்துமா. ஆவி சரீரத்தை கட்டுப்படுத்தும். நான் சொல்றதுலாம் திருப்பி சொல்றாரு, ஆவி சரீரத்தை கட்டுப்படுத்தும், ஆவியை ஆத்துமா கட்டுப்படுத்தும். அப்போ ஆத்துமா தேவனுடைய கரங்களுக்கு போயிடுச்சுன்னா தேவனுடைய ஆவியினால் என்னோட ஆத்துமா நிரப்பப்பட்டு இருக்குமேனா என் ஆத்துமா என் ஆவியை கட்டுப்படுத்த முடியும். அந்த முதல் சவுல் ஒருவேளை அவனுடைய ஆவியில பரிசுத்த ஆவியை விழுந்தாரு, அவனுக்குள்ள மாற்றம் வந்தது. பிறகு அவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியை இழந்து போனா வேற ஒரு ஆவி வந்தது, அவனை கலக்கப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. திரும்ப அந்த ஆவி போச்சு, திரும்ப அந்த தேவனுடைய சமூகத்துக்கு போனா, திரும்ப பரிசுத்த ஆவியை தொட்டாரு, திரும்ப தீர்க்க தரிசனம் சொன்னா, பிறகு பரிசுத்த ஆவியை இழந்து போனான். அசுத்தாவியை துரத்திக்கிட்டே இருந்துச்சு. எல்லாத்தையும் இழந்து போய் ஒரு யூதனாக இருக்கக்கூடிய ஒரு பெஞ்சமின் கோத்திரத்தான் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய அவன் யாரை துரத்தினானோ அதே வீட்டுக்கு போய் மறைஞ்சிக்கிட்டு வேஷம் மாறிக்கிட்டு குறி சொல்லுதலை கேட்க ஆரம்பிச்சான். நாய் கக்கினதை தின்னும், கழுவப்பட்ட பன்றி திரும்ப சேற்றில் போய் உணரும். ஒரு உண்மையான ஜாதி கிறிஸ்தவன் அவன் என்னைக்கும் தேவனை இழந்து போக மாட்டான். அவனுடைய வாழ்க்கையில் என்ன வந்தாலும் அவன் தேவனை உடையவனாக இருப்பான். காரணம் என்னன்னா அவனை பரிசுத்த ஆவியானவர் அவன் ஆத்துமாவை முத்திரை போட்டு வச்சிருப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்துக் கொள்வார். அவன் சொல்வான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இரண்டாவது சவுல் அதே கோத்திரத்தை சார்ந்தவர், அதே பெஞ்சமின் கோத்திரத்தை சார்ந்தவர் தான். இவருடைய பெயரும் கூட சவுல் தான். சவுல் என்ற பேருக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா உயரமானவன், உயர்ந்தவன். சவுல் என்ற பேருக்கு உயரமானவன், உயர்ந்தவன். ஆனால் இந்த ஐயா என்ன செஞ்சார்னா அந்த பேர் யார் மாற்றுறாங்கன்னு எனக்கு தெரியல. இவருடைய பேர் சவுல் தான், ஆனால் யார் என்ன மாற்றுறாங்கன்னு தெரியல. பவுல் மாற்றினான். பவுலுக்கு அர்த்தம் என்ன? சிறியவன். எப்பா எங்கள் தேவனுக்கு முன்னாடி நாங்கள பெரியவன் இல்லை ஐயா. ஓ கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அதனால தமிழ் அழகாக மொழிபெயர்த்தார், சின்னப்பர். அவர் தன்னை சிறியவனாக மாற்றினார். ஆனால் அவர் தாங்க ஐயா தேவனுடைய ரகசியங்களுக்கான உக்கிரகாரனாக இருந்தார். 7 சபை காலத்துக்குரிய முதலாவது தேவனுடைய கரத்தில் உள்ள நட்சத்திரமாக இருந்தார். அவருடைய உபதேசத்தில் தான் 7 சபையும் கட்டப்பட்டு கொண்டு வருகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இவர் சொல்றாரு, எனக்கு லாபமா இருந்தவை எவைகளோ அவை கிறிஸ்துவுக்கு நஷ்டம் என்று குப்பையுமா என்றார். ஒரு முறை இந்த வசனத்தை ஒரு ஊழியக்காரர் வியாக்கியானப்படுத்தினாரு. ஆங்கிலத்தில் அது என்ன, தமிழில் வந்து குப்பைன்னு மொழிபெயர்த்துருக்குறாங்க. ஆங்கிலத்தில் சரியான மொழிபெயர்ப்பு அது எப்படியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாணியாக இருக்கலாம். எப்படி சொல்கிறார் பாருங்க, எனக்கு லாபமாக. அவர் யார்? ரோம சிட்டிசன், பரிசேயன், கமாலியர் கீழே உட்கார்ந்து படித்த மிகப்பெரிய பைபிள் ஸ்காலருங்க ஐயா. எவ்வளோ பெரிய மனுஷன்.
கிறிஸ்துக்காக தன்னை தாழ்த்தி இருப்பார். ஏனால் இன்னைக்கு நம்மளாம் யாரு? அந்த நல்ல தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். அந்த நல்ல தேவன் எங்கேயோ ஓடிக்கிட்டு இருந்த என்ன கரம் பிடிச்சு இழுத்து, நீ எனக்கு தேவை, என் மேல இருந்த எல்லா கரையும் அவரோட சொந்த ரத்தத்தை போட்டு கழுவி என்னை வாஷ் பண்ணிட்டு என்னை சரீரத்தை விட்டாரு, என் ஆவியை விட்டாரு, என் ஆத்துமாவிலே அப்படி ஆவியில முத்திரிச்சார். நீ எனக்கு சொந்தம், நீ எனக்கு சொந்தம், நீ எனக்கு சொந்தம். ஆகையினால்தான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய்ப்பட்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தார்கள். தீர்க்கதரிசி சொல்றாரு, அன்னைக்கு பரிசுத்த ஆவியை அபிஷேகித்தார், என்னோட சுவாபங்கள்லாம் மாறி போச்சு. வேணும் சொல்றாரு. இதுல நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெயரை சொல்லாமல் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாரு. ஒரு முறை தீர்க்கதரிசிக்கிட்ட ஒரு சத்தம் வந்தது, நாளைக்கு உனக்கு ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. என்ன டெஸ்ட் எது ஒன்றும் தெரியல. அதுக்கு அடுத்த நாள் கூட்டம் நடத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு வாலிப பையன் ஒரு வாலிப பொண்ணு வந்தது. அந்த பையன் அங்கே பார்த்தா, அப்புறம் அந்த பொண்ணு வாலிபன் அங்கே அந்த நாட்டில் பக்கத்து உட்காந்துவான். அவன் கையை பிடிச்சி இருந்தான், முத்தம் கொடுத்துனா எல்லாம் பண்ணான். எல்லாரும் திரும்பி பரிசுத்த ஆவியான துக்கப்படுத்திக்கிட்டே இருந்தது. தீர்க்கதரிசி எப்படிப்பட்டது நமக்கு தெரியும். அப்போ என்ன நடந்துச்சு? ஒரு சத்தம் சொல்லுது, அவங்க உங்க கையில் இருக்கிறாங்க, நீ என்ன சொல்ல நடக்க போகுது, என்ன சொன்னாலும் நடக்கும். எலியா சொன்னா, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அவளை பட்சிக்கட்டும். அதே டைலாக்கை வேற ஒருத்தர் சொன்னாங்க புதிய ஏற்பாடுல. ஆண்டவரே, எலியா சொன்னது போ, உமக்கு சித்தமான ஒரு வார்த்தை சொல்லுங்க, நாங்க வானத்திலிருந்து நெருப்பு வர வச்சிடறாரு. அப்புறம் ஆண்டவர் திட்டி சொன்னாரு, என்ன ஆவியை பெற்றிருக்கிறீங்க? எலியா சொன்னது உண்மைதான், நீங்க என்ன ஆவியை பெற்றிருக்கிறீங்க அப்படி சொன்னார். ஆகையினாலதான் இயேசு கிறிஸ்துவின் ஆவியை பெற்றிருக்கிறபடியால் தான் தீர்க்கதரிசி சொன்னார், அவர்களை நான் மன்னிக்கிறேன் என்று சொன்னார். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆகையினால அந்த கிறிஸ்துவின் ஆவி என் சரீரத்தை தாண்டி, என் ஆவியை தாண்டி, என் ஆத்துமாவை முத்திரிக்கிற நேரத்தில் தான் நான் தொடர்ந்து தேவனிலே நிலைத்து நிற்க முடியும். வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா அப் அண்ட் டவுன்ஸு எல்லாவற்றையும் தாங்க, அதிலிருந்து கடந்து போக அவர் கரம் பிடித்து நடத்த வல்லவராக இருக்கிறார். எந்த விதமான உணர்ச்சி இல்லாமல் பரிசுத்த ஆவி வர முடியுமா? நிச்சயமாய் வர முடியும். பரிசுத்த ஆவி இருந்துச்சுன்னா என் வாழ்க்கை வார்த்தைக்கு நேராக எதை விட்டுடும்? ஏன்னா வார்த்தை தான் தேவனாக இருந்தா, வார்த்தைக்கு நேராக என்னை இட்டு சொல்லிட்டு இருந்தா, வார்த்தையின் வடிவில் என்னை கட்டமைச்சுக்கிட்டு இருந்தேன்னா நான் உண்மையாக பரிசுத்த ஆவி. எந்த வார்த்தை? அந்தந்த காலத்துக்குரிய வார்த்தை. மோசையின் காலத்தில் நோவாவுடைய வார்த்தை செல்லுபடி ஆகாது. மோசை இப்போ நம்ம ஒரு பேழையை கட்டலாம்னு சொன்னால் வேலைக்கு ஆகாது. இயேசு கிறிஸ்து காட்சிக்கு வந்த பிறகு நம்ம எல்லாரும் ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்துட்டு பலி செலுத்தி வீட்டு வாசலில் ரத்தத்தை பூசுங்கன்னு சொன்னால் வேலைக்கு ஆகாது பவுலுடைய காலகட்டத்தில். ஏன்னா அந்தந்த காலத்துக்குரிய செய்தி, இந்த காலத்துக்குரிய செய்தி ஜீவன் இருக்குது. உனக்குள்ள உண்மையான பரிசுத்த ஆவியான இருப்பாருன்னா வார்த்தைக்கு நேராக நம்மை வடிவமைக்க கூடுதான் பரிசுத்த ஆவி. நம்ம யாரும் இருந்து நிற்கலாமே. கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தருடைய ஆவி உன்மேல் வருவார், நீ தீர்க்க தரிசனம் சொல்லி வேற மனுஷனாய் மாறி போவார். அன்னைக்கு சொன்ன எல்லாமே அற்புதமாய் நடந்து கொண்டே வந்தது. அவன் தீர்க்க தரிசன கூட்டத்துக்கு மத்தியில் போய் அவனும் கூட தீர்க்க தரிசனம் சொன்னான். சவுல் இன்னொரு முறை நாயோதிக்கு போறாரு. அங்க போனா சேவர்கள்லாம் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், 2 முறை சேவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. தீர்க்க தரிசனம் சொல்றதுனால பெரிய ஆளு கிடையாது, தீர்க்க தரிசனம் சொல்றதுனால பெரிய ஆளு கிடையாது. ஆனால் சவுல் வேற, தாவீது வேற. ஐயா, தாவீது எப்படிப்பட்டவராக இருந்தார் அப்படி பார்த்தோன்னா, வார்த்தை அவரை கண்டிக்கிற நேரத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறவராக இருந்தார். சவுலை கண்டிப்பதுக்கு கூட சாமுவேல் போல பெத்லகேமுக்குள்ள போதுக்கு சாமுவேல் பயந்தார். ஆண்டவரே, நான் பெத்லகேமில் போயிட்டானா சவுல் என்னை கொண்டு போட்டுருவான். ஆண்டவர் சொல்றார், ஒன்றும் கவலைப்படாத, கையில் ஒரு காளையை பிடிச்சிட்டு போ, கேட்டால் பலி செலுத்த வந்தேன்னு சொல்லு. ஆனால் தாவீதுடைய அரண்மனைக்குள்ளேயே போய் தாவீதுக்கு முன்னாடியே நின்று ஒரு கதை சொல்லி நீ தான் கை நீட்டி குற்றப்படுத்த முடியும். ஏன்னா தாவீது பரிசுத்த ஆவியை பெற்ற தேவனுடைய மனுஷன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றதாசனா இருந்தார். தன்னுடைய தவறையெல்லாம் உணர்ந்து கொள்வான். வார்த்தை தன்னை குற்றப்படுத்துகிற நேரத்தில் வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணிப்பான். ஆண்டவரே, நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்திருக்கிறார், உள்ளத்திலே நான் உண்மையா இருக்க விரும்புகிறேன், அந்த காலத்தில் உள்ள ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துங்க ஆண்டவரே. அந்த சங்கீதமே தன்னை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய சங்கீதமாக இருந்தது. என்னுடைய லட்சியத்தையும் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்க ஆண்டவரே. நிலவரமான ஆவியை எனக்கு தாங்கும்படி செய்யுங்க ஆண்டவரே. தன்னை புதுப்பிச்சுக்கிட்டான். காரணம் என்னன்னா, இங்கே அதே பரிசுத்த ஆவியானவர், அதே அபிஷேகம்
அவரை எங்க தொடரணுமோ அங்க தொட்டிருந்தது. ஆகிய தான் இயேசு சொன்னார், நான் தாவீதின் வேரும் தாவீதின் சந்ததியுமா இருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில விழுந்தல் வந்தது, திரும்ப சரிப்படுத்தி எழுந்து நின்று தேவனை பிடித்துக் கொள்ள முடிந்தது. சவுலால பிடிச்சுக்க முடியல. அதே பெஞ்சமின் கோத்திரத்தை சார்ந்த அதே சவுல் பெயருடைய ஒரு மனுஷன் பெரியவனா இருந்தான். எருசலேம் எல்லாரும் பார்த்து பயப்படத்தக்கதான ஒரு மனுஷன், அரசாங்க செல்வாக்கு உடையவர், மத செல்வாக்கு உடையவர். சவுல் ரெண்டு பக்கமும் செல்வாக்கு உடையவர். ஆனா இயேசுவை ஏற்றுக்கிட்ட பிறகு அவர் சொல்றாரு, எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அதை கிறிஸ்து இயேசுக்கு நஷ்டம் என்று குப்பையுமா எண்ணுகிறேன். அவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டப்பட்டது. அவர் ஒருவேளை தன்னோட கையெல்லாம் சங்கிலியில கட்டப்பட்டது சொல்லியிருக்கலாம். ஆனா எங்க தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் இப்படியாக நினைக்கிறேன், அவனுடைய ஆவி, அவனுடைய ஆத்துமா, அவனுடைய சரீரம் எல்லாம் கிறிஸ்துவினால் கட்டப்பட்டிருக்குதோ. கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவரை முழுவதுமாக தேவனுடைய பிரசன்ஸ், தேவனுடைய பிரசன்னம் அவருடைய ஆவி, அவருடைய ஆத்துமா, அவருடைய சரீரத்தை முழுவதுமாக கவர் பண்ணிருச்சு. தேங்க்யூ ஃபாதர், ஹல்லேலூயா. ஆகையால்தான் அவர் தன்னுடைய இஷ்ட பிரகாரம் எதையும் செய்ய முடியல. அவன் ஒரு இருண்ட அறைக்குள்ள இருந்து நிருபத்தை எழுதுகிறான். பரிசுத்த ஆவியானவர் அவர் எழுதுற ஒவ்வொரு வார்த்தையில ஆம் என்றும் ஆமென் என்றும் உறுதிப்படுத்திக்கிட்டு இருந்தார். அதுதான் இன்னைக்கு பைபிள். அதை பவுல் என்ன எழுதுறான், அதுதான் பைபிள். இன்னைக்கு ரெண்டு சவுல் தான். ஒரு சவுலுடைய தொடுதல் வேற, இந்த சவுலுடைய தொடுதல் வேற. ரெண்டு பேரும் ஒரே கோத்திரம் தான். ரெண்டு பேரும் உயர்ந்த நிலையில இருந்தாங்க. அவங்க அப்பா பெரிய பராக்கிரமசாலி கீஸ், இவங்க அப்பா கமாலே இருக்கிற உட்கார வச்சு படிக்க வச்ச ஒரு பெரிய பைபிள் ஸ்காலர். ஆனா கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு ரெண்டு பேருடைய வாழ்க்கை மாறி போனது. காரணம் என்னன்னா, தேவன் எங்க தொடரணுமோ அங்க தொட்டார். எனக்கு கிறிஸ்து நம்ம வீட்டை தாண்டி சில பேர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் வீட்டில் அனுமதி தருவோம். அந்த சீமோன் இயேசு வரவேட்டாதான், ஐயா வாங்க 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 இங்க உட்காந்துருங்க. இயேசுக்கு அதான் லிமிட்டு, நீங்க இங்கேயே உட்காந்துருங்க, வேற எங்கேயும் வரக்கூடாது. என் வீட்டில் இயேசு எங்கேயும் வரலாம், எங்கேயும் வரலாம். நான் சொல்றதை விட எல்லாமே அவருடையது, எல்லாமே உங்களது ஆண்டவரை. நீங்க என்னை எங்க வேணாலும் உபயோகப்படுத்திங்க ஐயா, நான் உங்களுடைய அடிமையா இருக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்கு அடிமையா இருக்கிறேன், கிறிஸ்துவுக்கு அடிமையா இருக்கிறேன், கிறிஸ்துவுக்கு அடிமையா இருக்கிறேன். அவர் என்னை ஆளட்டும், அவர் என்னுடைய ஆண்டவராக இருப்பார், அவர் என்னை ஆளுகை செய்யட்டுமே, அவர் என்னுடைய ஆவி ஆளுகை செய்யட்டும், ஆத்துமா ஆளுகை செய்ய, எல்லாமே ஆளுகை செய்யட்டும். நம்மை அர்ப்பணிப்போம், அவர் நம்மை மாற்ற வல்லவராக இருக்கிறார். சேர்ந்து போடுவோமே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, மேகம் சூழ இறங்கி வாந்தி பலமுள்ள தூதனாக, விண்மேகம் சூழ இறங்கி வாந்தி பலமுள்ள தூதனாக, சேற்றில் நின்று தூக்கி எடுத்தவரே, புலையான சேற்றில் நின்று தூக்கி எடு
ஆவியானவர் இல்லாம தீர்க்கதரிசிகள் கேள்வி கேட்கிறாங்க, ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவி பெறாமல் உயிர்த்தெழுதலுக்கு போக முடியுமா? திரும்பி சொல்றாரு, போலாம், ரெண்டாவது உயிர்த்தெழுதல் நடக்கும், அப்போ போகலாம். ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன் போக முடியாது. பைபிள் சொல்றது முதலாம் உயிர்த்தெழுதல் பங்கு கொண்டுகிற பரிசுத்தவானும் பாக்கியவான்களுமா இருக்கிறாங்க. முதல் ரிசரக்ஷன், அதுக்குள்ள போனா பரிசுத்த ஆவியான் உங்களுக்குள்ள இருந்தாதான் மறுரூபம் நடக்கும். பரிசுத்த ஆவியான் மிக முக்கியமானவர். தீர்க்கதரிசி சொல்றாரு, என்னுடைய மருமக இருக்கிறாங்க, லாய்ஸ் இருக்கிறா, அவ கிறிஸ்துவ பேக்ரவுண்டு கிடையாது. கவனிங்க, அவ கிறிஸ்துவ பேக்ரவுண்ட்ல இருந்து வரல, தேவனை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்தா, இன்னைக்கு அவ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்காக உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிறாள். அவளால் நிற்க முடியல. கிறிஸ்துவ குடும்பத்தில் வரல அந்த பொண்ணு. அந்த பெண்ணுக்கு பரிசுத்த ஆவியை வேணும்னு கேட்டா உபவாசியை ஜெபிச்சிருக்கிறா, அவளால் நிற்க முடியல. கிறிஸ்துவ பேக்ரவுண்டு கிடையாது. எத்தனை அற்புதமான ஒரு வாஞ்சை! இன்னைக்கு பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வர விரும்புகிறார். அவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதுதான் மிகப்பெரிய ரகசியம். ஜெபிக்கலாமே. எங்கள் பரலோக பிதாவே, சர்வ வல்லமை படைத்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த காலை வேளையில் உள்ள கர்த்தாவே, தேவரே, எங்களுடைய சரீர தொடுதலை நாங்கள் பெருசாக நினைப்பது இல்லை ஆண்டவரே. எங்களோட ஆவியின் தொடுதலை கூட நாங்கள் பெருசாக விரும்பலாம் ஆண்டவரே. தேவரே, எங்களோட ஆத்மாவை நீங்கள் முத்திரிக்கும்படியாக விரும்புகிறோம். எங்களை முழுவதுமாக பவுல் சொன்னது போலவே ஆண்டவரே, எங்களை முழுவதுமாக நம்முடைய பிரசனத்தினால் கட்டி போடுங்க ஆண்டவரே. நாங்கள் உமக்கு அடிமையாக இருக்க விரும்புகிறோம் ஆண்டவரே. கர்த்தராகிய ஆண்டவரே, நீங்கள் சொல்றதை செய்ய உதவி செய்யுங்க. எங்கள் சொந்த எண்ணங்களுக்கு, சொந்த காரியத்துக்கு நாங்கள் மறித்து போக உதவி செய்யுங்கய்யா. பல முறை ஆண்டவருக்கு சொந்த எண்ணங்கள், சொந்த காரியங்கள்லாம் தான் அதுதான் மேலே ஒழுங்கிக்கிட்டே இருக்குது ஐயா. நாங்கள் நிறைய முறை வேதனைப்படுறோம், கலகப்படுறோம் ஐயா. இதுலேருந்து எங்களை மாற்றும்படியாக கேட்டுட்டு இருக்கிறோம் ராஜாவே. ஒரு முழுமையான மாற்றம் எங்களை ஏற்படுத்தும் ஆண்டவரே. உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை வணையுங்க, வடிவமைங்க. வந்த மக்களை ஆசீர்வதிப்பீராக. இப்படி வெளியேறப்பட்ட ரத்தத்துக்குள்ளாக உங்களுடைய பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. இப்படி பிள்ளைகள் எங்கிருந்து போகும்போது தேவ சமாதானமும் தெய்வீக ஆசீர்வாதம் உங்களுடைய பிள்ளைகளை தங்கட்டும். இப்படி ஊழியக்காரன் இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.